அனைவருக்கும் இனிய மாலை காலை வணக்கங்கள். குவியத்தின் சார்பாக, விருட்சத்தின் சார்பாக, பூபாலத்தின் சார்பாக வந்திருக்கும் படைப்பாளிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இதை ஒரு வெற்றி விழா என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னைக்கு. ஏன்னா நம்ம குவிகம், விருட்சம் அண்ட் பூபாலம், அந்த கரெக்டான ஆர்டர்ல சொல்ல போனா விருட்சம், குவிகம், பூபாலம் மூன்றும் சேர்ந்து ஒரு தீபாவளி மலரை வெளியிட வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஆகஸ்ட் எண்டில் தான் நாங்கள் முடிவு பண்ணோம். அது உடனே அதுக்கு செயலாற்றுவதற்காக நம்ம கிருபானந்தன் வந்தாரு. அது ஒரு 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 இது மாதிரி, ஒரு என்ன சொல்லணும், ஒரு 19 நாள் அந்த காலத்துல நெஞ்சில் ஒரு ஆளின் சினிமாவை எடுத்தேன்னு ஸ்ரீதர்னு சொன்னாரு. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ஸ்பேஸ்ல நாங்கள் எல்லாத்தையும் பண்ணோம். அது அது ரொம்ப புத்தகம் கையில வந்திருக்கிறது. நேற்றுக்கு தான் என் கையில வந்தது. மற்ற நண்பர்கள் எல்லாருக்குமே 15ஆம் தேதியிலேருந்து நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இதில் உள்ள படைப்பாளிகள் அத்தனை பேரும் திறமையான படைப்பாளிகள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்துல சிறப்பானவர்கள். அவர்கள் அனைவரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. புஸ்தகத்தினுடைய கெட்டப்பும், அதனுடைய நேர்த்திய கலர், அதனுடைய டிசைன், அட்டப்படம் எல்லாமே ஒரு சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் வந்திருக்கு. இப்போ அது படைப்பாளிகளுக்கு நாம் பாராட்டுவதற்காக நம்ம இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். முதலில் நமது பிதாமகர் அழகியசேகர் அவர்கள் தன்னுடைய கருத்துரையை சொல்லிவிட்டு அவர் விருட்சத்தின் வந்திருக்கும் நண்பர்களை அவர் அழைப்பார். பிறகு குவிகத்தில் சார்பாக நான் ஒரு சில வார்த்தைகள் கூறிவிட்டு நமது நண்பர்களை அழைக்கின்றேன். அதாவது குவிகம் என்ற அமைப்புக்கு வழியாக வந்த படைப்பாளிகளை பேச சொல்லி அழைக்கலாம். அடுத்தது பூபாலம் அவர்கள், நமது ஹரிஹரன் அவர்கள் சில வார்த்தைகள் கூறிவிட்டு பூபாலத்திற்கு கான்ட்ரிபியூட் செய்த நண்பர்களை பார்த்து அவர்களை பேச அழைக்கலாம். முதலில் அழகிய சிங்கர் தன்னுடைய கருத்துரையை சொல்லவிட்டார். அழகிய சிங்கர் சார். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீபாவளி மலர் சாதாரண ஒரு பேச்சுல நடந்தது. சாதாரணமா பேசிக்கொண்டிருக்கும் போது நம்மளும் தீபாவளி மலர் தயாரிக்க முடியுமா அப்படிங்கிற நண்பர் ஒருத்தர்கிட்ட கேட்டிருந்தேன், இலக்கிய நண்பர்கிட்ட. அவர் என்ன சொன்னாரு, உடனே தயாரிக்கலாமே அப்படின்னாரு. கூட 2-3 பேர் சேர்த்துட்டோம் நாங்க. இது புதுமையான முறையில நாங்க பண்ணினோம். இதுல ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே மொத்தமா பார்க்கும்போது எல்லாமே சிறப்பாக மாறி வருது. இந்த இது கலைமகள் கீழாம்பூர் ஒரு கட்டுரை சரஸ்வதியை பற்றி எழுதியிருக்கார். அதுலேருந்து ஆரம்பிக்கிறது. அப்புறம் இந்த தீபாவளி மலரில் முக்கியமான நோக்கம் என்னன்னா, இதுல பல தகவல்கள் கிடைக்கிறது. இதை படிக்கிறது மூலம் எந்த தீபாவளி மலர் படித்தாலும் அது மூலம் நம்மளுக்கு தகவல்கள் கிடைக்கிறது. சரஸ்வதியை பற்றிய கீழாம்பூர் கட்டுரையில் பல தகவல்கள் ஆச்சரியமா இருக்கு படிக்கும்போது. அப்புறம் அந்த கதைகள், கவிதைகள் எல்லாம் கலந்துருக்கு. இதுல புது கவிதைகள் கலந்திருக்கு, மரபு கவிதைகள் கலந்திருக்கு, எல்லாம் கலந்த ஒரு கலவையா இருக்குது இது. அதனால இந்த தீபாவளி மலர் ஒரு சிறப்பான மலர். என் பேச்சை கேட்டு நடராஜ கிருஷ்ணமூர்த்தின்னு வந்திருக்காரு. நான் கிருஷ்ணமூர்த்தின்னு. அவர் கசரதப்பற எழுத்தாளர். அவர் அந்த காலத்துல கசரதப்பற 70ல எழுதியிருக்கிறார். அவருக்கு 80 வயசு இருக்கும். 80 வயசு மேலேயே இருக்கும். 90 வயசு இருக்கும் அவருக்கு. அவரை நான் கூப்பிட்டேன், நீங்க கட்டாயமா கலந்துக்கணும்னு. அவர் இங்க கலந்துட்டு இருக்காரு, நடராஜன் கிருஷ்ணமூர்த்தின்னு. அவர் இந்த மலரை பத்தி பேசுவார் நிச்சயமா. அதனால நான் முதல்ல அவரை அறிமுகப்படுத்துறேன். இந்த கசரத கிருஷ்ணமூர்த்தி பேசும்படி கேட்கிறேன். அன்மோட் பண்ணி பேசுங்க கிருஷ்ணமூர்த்தி. பேசுங்க. எல்லாருக்கும் ஒரு ரிக்வெஸ்ட், எல்லாரும் 1 நிமிஷம் 2 நிமிஷம் பேசுவோம். அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா 2வது ரவுண்ட் வருவோம். நேரம் அதிகமாச்சுன்னா நான் உங்களை நிறுத்துபடி அன்புடன் கேட்டுப்பேன், மன்னிக்கணும் சார். கிருஷ்ணமூர்த்தி சார், நீங்க பேசுங்க சார். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி. எனக்கு இந்த தீபாவளி மலர் இன்னைக்கு தான் கிடைச்சது. ஒரு மேலோட்டமாக தான் பார்க்க முடியுது. எனக்கு கண் பார்வையும் கொஞ்சம் பிரச்சனைகள், அதனால மேலோட்டமாக தான் பார்த்தேன். மலர் தயாரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு கமர்ஷியல் கமிட்மெண்ட் பண்ற அதே மேகசின் பண்றத நல்லாவே பண்ணியிருக்காங்க. யார் பண்ணாங்கன்னு தெரியாது, இது நல்லாவே பண்ணியிருக்காங்க. கண்ணுக்கு எந்த தப்பும் தெரியல. முதல்ல தவறு இல்லாமல் இருக்கணும். காசிசி சொல்லுவார், எந்த மேட்டரை பிரிண்ட் பண்ணாலும் அதில் தப்பு கண்ணை உறுத்தினாலே பாதி விஷயங்கள் அடிபட்டு போயிடும் அப்படிம்பார். அதேமாரி இந்த இதில் எனக்கு பார்த்த வரைக்கும் ப்ரூஃப் ரீடிங் நல்லாவே பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மலர் நல்ல கமர்ஷியலாக எடிட்டிங் நல்லா நடந்திருக்கு. எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணியிருக்கு. கதைகள், கட்டுரைகள், டிரான்ஸ்லேஷன். மெயினாக டிரான்ஸ்லேஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம விஷயமும் வெளியில் போகணும், அதே மாதிரி அவங்க விஷயமும் நமக்கு தெரியணும். அந்த அந்த காலத்தில் அந்த காலத்தில் அந்த நான் பத்திரிக்கை நடத்துது படிக்க ஆரம்பிக்கிறச்ச நிறைய ஹிந்தியிலேருந்து டிரான்ஸ்லேஷன், வங்க மொழியிலேருந்து டிரான்ஸ்லேஷன், தானா குமாரசாமி, தானா சேனாதிபதி,
காசிசி ஆக்சுவலாக வந்து காண்டேகர் வந்து மராத்தியில் கூட அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது. தமிழில் இவர் பண்ணதுனால தமிழ்நாட்டில் அவர் புத்தகங்கள் மராத்தியை விட அதிகமாக விற்றுதுன்னு சொல்லி காசிசி ஒரு மீட்டிங்கில் சொன்னார். அதனால் நம்ம விஷயங்கள் வெளியில் போகணும், மற்றவங்க விஷயங்கள் நமக்கு தெரியணும். அதுக்கு டிரான்ஸ்லேஷனுக்கும் இந்த ஏடுகள் நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கணும். இதுலேயும் டிரான்ஸ்லேஷன் படித்தேன், அது நல்லா இருக்குது. அச்சுவெல்லம் கதை, ஐராவதம் கதை ஏற்கனவே நான் படிச்சிருக்கேன். இந்த கதை அருமையான கதை. அவன் எவ்வளோ நல்ல ரீடருங்கிறது இந்த கதையை படித்தாலே தெரியும். எவ்வளோ ஃபெரோஷியஸ் ரீடராக இருந்தால் தான் இந்த கதையை எழுத முடியும். ஒரு கற்பனை பண்ணி இந்த கதையை எழுத முடியாது. ஆனால் அதில் இருக்கிற இன்சிடென்ட்ஸ் வந்து அவருடைய பாதித்த இன்சிடென்ட்ஸ் வச்சு எழுதியிருக்கலாமே தவிர, பட் எழுதியிருக்கிற விதம் அவர் வந்து நல்ல படிப்பாளிங்கிறது, படைப்பாளியை விட நல்ல படிப்பாளிங்கிறது அந்த கதையில நல்லா தெரியும். ஸோ இந்த மலர் நல்லா வந்திருக்கு. எல்லோருக்கும் அதை தயாரித்த எல்லோருக்குமே வாழ்த்துக்கள். சார் அழகேசிங்க, தொடர்ந்து நீங்க மற்ற நண்பர்களையும் கூப்பிடுங்க. லாவண்யா சத்யநாதன் வந்திருக்காரு உங்க விருட்சத்திலிருந்து, அவரை வேணா கூப்பிடலாம். ஹலோ, அப்ப லாவண்யாவை பேச சொல்றேம்மா. நான் சொல்லமா? நீங்க தான் சார் சொல்லணும். உங்க விருட்சத்தின் சார்பாக வந்திருக்காரு. லாவண்யா சத்யநாதன், லாவண்யா சத்யநாதன் இல்லாட்டி வட்சலா, வட்சலா வட்சலா அவர்களை பேசும்படி கூப்பிடுறேன். சொல்லுங்க சொல்லுங்க. சத்யநாதன் வந்துட்டீங்களா? பேசுங்க, ஆ நீங்க பேசுங்க தீபாவளி மலரை பத்தி. ஆ, நல்லாவே வந்திருக்கு. நான் வந்து இன்னும் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன், முழுக்க படிக்கல. ஆனாலும் படிச்ச வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது வந்து ஒரு நல்ல முயற்சி. அது வரைக்கும் ஐ வில் வெரி மச் அப்ரிஷியேட். ஏன்னா இந்த மாதிரி 3 மேகசின் சேர்ந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வருதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அண்ட் அந்த அந்த 3 மேகசின்லயும் அந்த குவாலிட்டி ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து பெருசா பெரிய வித்தியாசம் இல்லாம, இடைவெளி இல்லாம ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓகே, ஓகே. அடுத்தது நான் வந்து வைத்தியநாதன்கிறவர் என் ஃப்ரெண்டு, அவரால் வர முடியல. ஆனா வந்து ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு, ஒரு சின்ன ஒரு பேராகிராஃப் உண்டு. அதை நான் படிக்கிறேன் சுந்தரராஜன். விருட்சம், குவிகம், பூபாலம் இதழ்கள் இணைந்து தீபாவளி மலர் 2025 வெளியிட்டமை பாராட்டுக்குரியது. இந்த 3 இதழ்கள் இணைந்து வழங்கிய தீபாவளி மலர் சிறப்பான படைப்புகளாலேயே வெளிக்கொண்டிருந்துள்ளது. வலைத்தளம் ஆக்கிரமிப்பில் உள்ள சமூகத்திற்கு இந்த இதழ் ஒரு வரப்பிரசாதமாக எப்போது வேண்டுமானாலும் வாசிக்கக்கூடிய படைப்புகளை கொண்டுள்ளமை சிறப்பாகும். எனது நாற்காலி கவிதை பிரசுரத்திற்குமை மனமார்ந்த நன்றி. நான் இன்னும் நினைவு கூர்ந்து நெகிழ்ந்து போகும் காளிதாஸ் என்கிற என் மறைந்த நண்பர் ராம்மோகன் கவிதையை மீண்டும் பிரசுரம் செய்ததற்கு இவ்விதழுக்கு கிரீடம் வைத்தது போல நன்றி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கார். அடுத்தது வட்சலா அவர்கள் பேசுவார்கள். வணக்கம். எல்லாரும் சொன்ன திருப்பி ரிப்பீட் வட்சலா பேசுங்க. நானும் கேட்கலையா? கேட்கறது. ஸோ அதான் பேச ஆரம்பிச்சு. அதையே திருப்பி சொல்றது லாபம் இல்லை. என்னாலும் ரொம்ப நல்லா வந்திருக்குங்கிறது ஒரு விஷயம். நான் வந்து இதுல ரொம்ப நோட் பண்ணது ஏன்னா நான் ஐ எக்ஸ்பெக்டட் திஸ். 3 பேருமே சேர்ந்து பண்றது நல்லா தான் வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது நான் ஒரு விஷயம் ரொம்ப நான் பாராட்டினது என்னன்னாக்கா, நான் அந்த விருட்சத்துலேருந்து என்ன வந்தது அது தனித்தனியாக கொடுத்துருக்கீங்க. நான் வந்து அந்த மாதிரி 1 2 3 போட்டு அடுத்தது வந்து குவிக்கம், அடுத்து விவாதம் இருந்துச்சுன்னா அப்படி பண்ணல. நீங்கள் அதை கலந்து போட்டிருக்கீங்க. அதை நான் ரொம்ப ரொம்ப பாராட்டுறேன். சுருக்கமாக சொல்ல போனால் நான் என்னாலையும் முழுக்க படிக்க முடியல. பட் ஆனால் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மாதிரி உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுற மாதிரி எல்லாத்தையும் என்னால் என்ன முடிஞ்சதோ அதை படிச்சிருக்கேன். இன்னும் நிறைய பாக்கி இருக்குது. அதில் அஃப்கோர்ஸ் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வாவாசாயோட பாரதியார் பற்றின நகைச்சுவை உணர்வை பற்றினதை நான் ரொம்ப கட்டுரையில் அது ஒன்று தான் நான் படிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. அது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவரும் பாரதியும் தான் கேட்கணும்னா, சிறுகதைகளை மன்னிப்பு சிந்துஜாவோடது கொஞ்சம் இப்போ கூட அப்படி இருக்கா அப்படின்னு நினைச்சாலும் இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் வருது. ஏன்னா எல்லாரும் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் தான் எழுதுறாங்க. அது வந்து மாறுபட்ட இது 1925 என்ன மாதிரி இப்போ இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குற கேள்வி எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஹரிஹரன் எழுதிய ரயில்வரும் ரொம்ப உருக்கமாக இருந்தது. எண்டில் அந்த
முடிவு மனசை ரொம்ப பாதிச்சது. ராஜாமணியோட அப்பாவின் நண்பர், அதுவும் வந்து ஒரு பெண்தன்மை என்னன்னா காமிச்சது. சிறுகதைகள்ல அவ்வளவுதான் படிச்சிருக்கேன் நான். கவிதைகள்ல ஷா ஓட கதை இல்லை சொந்தமில்லை பிடிச்சது. குவிகம் சுந்தரராஜன் பூக்கள் பாடும் சங்கீதம், அவர் குரல்ல பாடுற மாதிரியே எனக்கு ஃபீலிங் இருந்தது. நார்மடி புடைகள் காளிதாஸோட, அது ஏற்கனவே நான் படிச்சிருக்கேங்கிறது ஞாபகம் இருக்கு. ரொம்ப நல்ல கவிதை அது. மதுவந்தியோட தீபாவளி, ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய நினைவு ஒன்றே போதும். அப்புறம் நிறைய இருக்கு, எல்லாம் படிக்கல. நான் படிச்சதுல ஒண்ணு பரவாயில்ல போல தோணுது. மௌனங்கள் ஒரு கவிதை யாரோ எழுதியிருக்காங்க, அது நல்லா இருந்த மாதிரி தோணுது எனக்கு. வணக்கம், நன்றி. நன்றி. அடுத்தது ரேவதி பாலு பேசுவாங்க. ரேவதி பாலு. வணக்கம் சார், எல்லாருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப அருமையா வந்திருக்கு இந்த தீபாவளி மலர். அந்த தீபாவளி மலர் வந்து அது கொண்டு வந்து வீட்டுல சேர்த்தாங்க பாருங்க, அதை மறக்கவே முடியாது. கொற்ற மழையில கிருபா சார் கொண்டு வந்து அப்படி கரெக்டா எங்களுக்கு தீபாவளிக்கு கிடைக்கணும்னு முதல் நாள் அன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்தார். நாங்க சாப்பிட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குறாரு, யார் வராருன்னே தெரியல. நான் வந்து குவிக்கத்துல இருந்து வரேன்னு சொல்லிட்டு அவர் கீழே போயிட்டார். குவிக்கத்துல இருந்து யார் வந்திருப்பா, நான் கீழே ஓடி போய் பாக்குறேன், அதுக்கு கிருபா சார் போயிட்டாரு. அப்புறம் நான் ஃபோன் பண்ணி கேட்டபோது ஒருத்தர் வீட்லயே நின்னா, நான் இன்னும் 42 புக்கு டெலிவரி பண்ணோம், நான் எப்படி பண்ண முடியும் அப்படின்னாரு. அந்த ஸ்ரத்தை ரொம்ப முதல்ல சொல்லிடணும் சார். புக்கு போடுறது பெரிய விஷயம் இல்லை, எல்லார் கைக்கும் போகணும் அப்படிங்கிற அந்த ஸ்ரத்தை. அது எப்படி இருந்தது மழை அப்பெல்லாம், அப்ப கொண்டு வந்து சேர்த்தது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த இதுல அம்புஜம்மாள் ஸ்ட்ரீட்ல நடந்த நேரடி நிகழ்வுல அவங்க வந்து எல்லாரும் விமர்சனம் பண்ணாங்க இல்லையா. எல்லா தீபாவளி மலருமே நம்ம பத்திரமா வச்சுப்போம் சார், இப்படி இப்படிதான் படிப்போம், மெதுவாக தான் படிப்போம். அவங்க விமர்சனம் பண்ண உடனே அந்த ஆர்வத்துல அவங்க என்னெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களோ அதெல்லாம் டக்குன்னு இந்த வசலாமே மேடம் கவிதை, மதுவந்தி கவிதை, அந்த மாதிரி ஒன்னொன்னா டக்கு டக்குன்னு எடுத்து எல்லாம் அன்னைக்கே படிக்கணும் போல இருந்தது. சாய் கணேசன் சார் வெறும் ரகரத்திலேயே எழுதினது, அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்னொன்னா எழுதினது. நான் வந்து என்ன எழுதினேன்னா, தீபாவளி அப்படிங்கிறதுனால சும்மா தீபாவளி சம்பந்தப்படுத்தி சும்மா ஒரு ஹியூமரஸா ஒரு கட்டுரை ஒன்று எழுதினேன், அவ்வளவுதான். அந்த மாதிரி இல்லை. இது இல்லாம இவர் வந்து இந்த ஐராவதம் சாரோடது, கொனஸ்ரீயோடது, அதெல்லாம் எல்லாமே அவங்க வந்து விமர்சனத்துல சொன்னதுனால சட்டு சட்டுன்னு அதை படிக்கணும்னு ஒரு ஆவல் ஏற்பட்டு, தென்காசி கணேசன் சாரோடது அதெல்லாம் வந்து டக்குன்னு படிச்சுட்டேன் சார். மீதி எல்லாம் நிதானமா அதான் படிக்கணும். ஒன்னே ஒண்ணுதான் எனக்கு தோணுது, அதாவது இது தனித்தனியான ஒரு பத்திரிகை மாதிரியே தெரியல. மூணுமா சேர்ந்து, மூணு பத்திரிகை சேர்ந்து போட்டிருக்கிறது வந்து மூணுமா சேர்ந்து ஒரே பத்திரிகை மாதிரி தான் பரிமளிச்ச மாதிரி இருந்தது சார். ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு. நன்றி. அடுத்தது அப்புங்கிறவர் வந்திருக்காரா தெரியல, சுந்தரராஜன். வரலையே, தெரியல. பார்க்க முடியுதா? அப்புங்கிறவர் இல்ல, வரல சார். ராஜகோபாலன் வந்திருக்காரு, அவரு யாருன்னு தெரியல. ஷா வந்திருக்காரா? இல்ல சார், வரல சார். வரல. சரி, அவ்வளவுதான். நான் என்னுடைய அழகீசனர் ஷா வந்திருக்கார். ஷா வந்திருக்காரா? அவர் பேச சொல்லுங்க. ஷா பேச சொல்லுங்க. முக்கியமான கவிஞர் அவர், ரொம்ப காலத்து நண்பர், ரொம்ப நாள் நண்பர் அவரு. அவருடைய கவிதைகள் தற்செயலா எனக்கு கிடைச்சது. ஷா பேச முடியுமா உங்களால? பேசுறது தான் வந்திருக்காரு அவரு. நான் கூப்பிட்டேன் அவரை. இல்ல, மியூட்ல இருக்காரு. ஷா சார் சார் இருங்க, அவரு அப்புறம் கூப்பிட பேசலாம். அப்புறம் பேசுறதுனால பேசிட்டோம் அவர். ஹலோ, ஒரு ரவுண்ட் வணக்கம் சார். வந்துட்டார். கேக்குதா? கேக்குது சார். வீடியோல வாங்க, வீடியோல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க பேசுங்க சார். என்னோட குரல் கேக்குதா? நல்லா கேக்குது சார். கேக்குதா? சரி சரி. இந்த வீடியோல வர்றதுக்கு என்ன பண்ணணும் இன்னும் மேற்கொண்டு? என் முகம் தெரியலையே. வருதுங்களா? வணக்கங்க. வாங்க, ஒரு 2 நிமிடங்கள் உங்க தீபாவளி மலர் பத்தி கொஞ்சம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார், உங்க கவிதையை பற்றியும். முதல்ல வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம் தான் பார்க்குறேன். ஏன்னா இது வரைக்கும் நான் எப்பவுமே நான் பார்த்த தீபாவளி மலர் அப்படின்னு வந்தது எல்லாருமே வந்து வணிக இதழ்கள் சம்பந்தமாக தான் வந்து அதை வந்து போட்டிருக்காங்க. ஒரு நுகர்வு கலாச்சாரத்தை அதை பெரும்பாலும் அதிகப்படுத்தி காமிக்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த தடவை வந்து சிற்றிதழ்கள் மாதிரி இணைய இதழ்கள், இப்படி இலக்கியம் சம்பந்தப்பட்ட இதழ்கள் சேர்ந்து ஒரு 3 தனித்தனி நிறுவனமாக இயங்கக்கூடிய 3 பேருமே சேர்ந்து பண்ணுறது
ஒரு முக்கியமான ஒரு அம்சமா நான் பார்க்குறேன் இதை. இது ஒரு தனி பண்பாவே நான் எடுத்துக்கிறேன் இந்த விஷயத்தை. நான் இது வந்து முழுக்க வந்து நுகர்வு கலாச்சாரம்ங்கிற விஷயத்துல இல்லாம வந்து உணர்வுபூர்வமான ஒரு வெளிப்பாடா இருக்கக்கூடிய ஒரு தொகுப்பாக தான் நான் பார்க்குறேன். இந்த உணர்வு நான் கொடுக்குறது படைப்புங்கிறதே வந்து ஒரு உணர்வு சார்ந்த விஷயங்கள் தான். இதில் வந்து கவிதையாக இருந்தாலும் சரி, கட்டுரையாக இருந்தாலும் சரி, இல்லை சிறுகதைகளாக இருந்தாலும் சரி, இல்லது வேறு சில தகவல்கள் தெரியப்படுத்தக்கூடியதாக இருந்தாலும் சரி, இந்த புத்தகத்தை பொறுத்த மட்டும் வந்து என்னுடைய கவிதையும் ஒன்று வந்திருக்குது. நான் இன்னும் நிறைய படிக்கணும் அதில். நான் ஒன்று உண்மையிலேயே வந்து முழு புத்தகத்தையும் நான் முழுசாக வந்து கம்ப்ளீட்டாக பார்க்கல. மலருங்கிறது ஒரு வார இதழ் மாதிரியான விஷயங்கள் கிடையாது. தீபாவளி மலருங்கிறது உடனே உனக்கு படித்து அடுத்த வாரத்துக்கு என்ன வர்றது பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி. இது வந்து ஒரு அடுத்த தீபாவளி வர்ற வரைக்கும் கூடவே நம்ம வச்சுக்கிட்டு அதை ஒன்று கவனிக்க வேண்டிய அம்சங்களாக ஒவ்வொன்றா பொறுமையாக பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து எனக்கு மனசில் படுற விஷயம் அப்படின்னு பார்த்தாக்கா, இந்த தனித்தனியாக நம்ம எழுதி புத்தகங்கள் வழியாக நம்ம வர்றதுங்கிறது இல்லாமல் தொகுத்து வந்து ஒரு மலர் மாதிரி இவர் வெளியிட்டிருக்கிற விஷயத்துல வந்து இது ஒரு ஆவணம் மாதிரியே நான் பார்க்குறேன். இது மலருங்கிறது ஒரு ஆவணம் மாதிரியே நான் வந்து கொண்டு வந்து வைக்கிற மாதிரி அதை கவனிக்கிறாங்க. ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள் புவிகத்துக்கும் வாழ்த்துகள், பூபாலத்துக்கு வாழ்த்துகள், நவீன விருட்சத்துக்கும் வாழ்த்துகள். என்னுடைய கவிதையை பற்றி நானே பேசுறது வந்து எப்படின்னு தெரியல எனக்கு. ஆனால் மற்றவங்க யாராச்சும் படித்தவங்க இருந்தாங்கன்னா சொல்லலாம் அதை. அது தவிர வந்து இன்னும் மற்றவருடைய இன்னும் சில முக்கியமான சில விஷயங்கள் இருக்கு. ஆனால் நான் படிச்சுட்டு தான் என்னால் வந்து கொஞ்சம் சொல்ல முடியும். எனவே எனக்கு வந்து அழகிய சிங்கர் கேட்டுக்கொண்ட அந்த அழைப்பின் பேரில் நான் இதை பார்ட்டிசிபேட் பண்ணதுக்காக என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றியும். சிறகா வந்திருக்காங்களா சார்? சிறகா பிறகு அவங்க வேற ஒரு மீட்டிங்ல இருக்காங்க சார். ஓகே ஓகே, அவங்க வர முடியலன்னு சொல்லிட்டாங்க அவங்க. மிக்க நன்றி. ஓகே சார். விருட்சம் சார்பாக நீங்க உங்க இதுல எழுதின மதுவந்தி சாரை பேச சொல்லலாம் இப்போ. ஓகே, தேங்க்யூ. ஓகே, நம்ம குவிகம் சார்பாக மற்றவர்கள் பின்னாடி பேசலாம். ஷியாமலா கோபு அப்புறம் பேசலாம் மேடம். நீங்க நம்ம கடைசியில நான் பேசுறேனா? மற்றவங்க எல்லாம் பேசுறேன். மதுவந்தி கடைசியில் பூபாலம் பேசுறாரு. ஹரி வில் ஸ்டார்ட் தி பூபாலம். அது பூபாலம் பேசும்போது அப்புறம் நீங்க அதோட சேர்ந்து பேசிக்கலாம். அதான் இப்போ சார் விருட்சம் சார்பாக வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா சார்? நான் நிறைய ஹரிகிரன் ஒருத்தர் இருக்கார். ஹரிகிரன் ஒருத்தர் விருட்சம் சார்பில் கதை எழுதியிருக்காரு எனக்கு. அவர் பேச சொல்லட்டுமா? இல்ல, அவர் பின்னாடி பேசுவார். அவருடைய இதன் போது பேசிடலாம். நம்ம நேரடியாக டிசைட் அவ்வளவுதான். பண்ண மாதிரி என் நண்பர்கள் அவ்வளவுதான். குவியம் சார்பாக உள்ளவங்களை ஓகே. கூப்பிடுறேன் சார். விருட்சத்துல வந்து ஐராவதம் சாருடைய இது லாவண்யா சத்யநாதன், கானாசு, வத்சலா, வைத்தியநாதன், சிந்துஜா, அப்பு சிவா, ஷா, சிறகா, ஹரிஹரன், யூஜி கிருஷ்ணமூர்த்தி, காளிதாஸ், ரேவதி பாலு, கொனஸ்டை, மாதங்கி, மதுவந்தி, ராஜாமணி, கிருஷாங்கினி, MS ஸ்ரீலக்ஷ்மி, இவங்க எல்லாம் விருட்சம் சார்பாக வந்து நிறைய பேர் கலந்து படைப்புகளை தந்திருக்காங்க. அவர் அனைவருக்கும் நன்றி. இதில் இன்றைக்கு வந்து பேசிய லாவண்யா சத்யநாதன், வத்சலா, ஷா, அப்புறம் ரேவதி பாலு அவருக்கு சிறப்பாக நன்றி. இப்போ குவியத்தின் சார்பாக என்னுடைய சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் என்னுடைய நண்பர் குவியத்தில் படைப்புகளை அழைத்த படைப்பாளிகளை பேச அழைக்கப் போகின்றேன். முதல்ல இந்த 3 பத்திரிகைகளையும் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு வந்ததே நம்ம நண்பர் அழகிய சிங்கர் தான். அவர் முதல்ல 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னாரு. அப்போ நான் தான் சொன்னேன், சரி பூபாலத்தையும் சேர்த்துட்டு நம்ம ஒரு 3 பேரும் சேர்ந்து பண்ணோம்னா ரொம்ப அழகா இருக்கும்னு சொல்லி அப்படி ஒரு சொன்னோன்னே ஒரு உற்சாகம் தடால சேர்ந்துருச்சு. கிருபானந்தன்ட்ட சொன்னோன்னே அவ்வளோதான். அவர்கிட்ட சொன்னால் அப்படியே தீக்குச்சி பற்றிக்கிட்ட மாதிரி உடனே பற்றிச்சு அது. அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து 3 கொண்டு வந்து ஒரு தீபாவளி மலர் கொண்டு விடுவோம் அப்படின்னு ஆகஸ்ட் எண்டில் நம்ம சொன்னோம். 24 மணி நேரத்தில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணாரு. 3 அழகிய சிங்கர், ஹரிஹரன், அப்புறம் டாக்டர் பாஸ்கரன், மதுவந்தி, நான் எல்லாருமா சேர்ந்து எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு திட்டமெல்லாம் போட்டோம். ஒவ்வொருத்தரும் அவங்கள்ட்ட இருந்து கிடைச்ச படைப்பாளிகள்ட்ட இருந்து புத்தகம் கொண்டு வரணும். ஆளுக்கு ஒரு 50-60 பக்கத்துக்கு கொண்டு வரலாம். மொத்தம் 150 பக்கம் ஆவரேஜா இருக்கணும்னு முடிவு பண்ணோம். ஒரே ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னோம். ஒருத்தர் மற்றவருடைய எழுத்தை குறை சொல்லக்கூடாது. ஒரு படைப்பாளி ஒரு இதழுக்கே தன் படைப்பை தரணும். இப்போ ஏன்னா பாஸ்கரன், வாவேசு மாதிரி ஆட்கள் எல்லாருமே அவங்களுக்கு தரணும்னு எதிர்பார்ப்போம் நம்ம. அந்த மாதிரி இல்லாம அவங்க வாவேசு வந்து விருட்சத்துக்கு கொடுத்தா குவியத்துக்கு வேண்டாம், குவியத்துக்கு கொடுத்தா விருட்சத்துக்கு வேண்டாம், அந்த மாதிரிங்கிற மாதிரி வச்சுட்டு இருந்தோம். அவன் செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ள எல்லா படைப்பாளிகளும் அவங்களுடைய படைப்புகளை கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணோம். அப்புறம் நல்ல கிளாசி அட்டையா இருக்கணும், நல்ல ஒயிட் பேப்பர்ல வரணும் அப்படிங்கிறத மாதிரி ஒரு
காமன் அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கதைகள் கேட்க ஆரம்பித்தோம். குவைத்தின் சார்பாக நான் ஒரு கிட்டத்தட்ட 30 பேர்கிட்ட கேட்டேன். அவங்கள்ட்ட கதை கேட்டபோது ஒரே வார்த்தை சொன்னேன், கதை கட்டுரை வந்து ஒரு 800 வார்த்தைகளுக்குள் இருக்கணும், கவிதைன்னா ஒரு 16 வரிக்குள் இருக்கணும் அப்படின்னு கேட்டேன். ஆனால் என்னன்னா நான் குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடியே அத்தனை பேரும் அவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை குவைத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் யார் படத்தையும் கொஞ்சம் கணக்கெல்லாம் போட்டு பார்க்கும்போது 50 பக்கம்னு முதல்ல டிசைட் பண்ணியிருந்தோம். குவையத்துக்கு மட்டுமே 60 பக்கம் தேவைப்படுது. எப்படி யாரையும் விடுறதுக்காக மனசு வரல. ஆனால் சரி எல்லாரையும் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சேர்த்துக்கிட்டோம். ஒரு 10 பக்கம் எக்ஸ்ட்ரா வேணும்னு கேட்டோன்னே ஹரிகரனும் அழகே சிங்கரும் அதனால என்ன 10 பக்கம் எக்ஸ்ட்ரா எடுத்துங்க, எல்லாருமே இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்தால் கூட தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவர்களுக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் கிருபானந்தனுடைய டிடிபி ஃபார் எக்ஸலண்ட், கடான்னு போட்டு எல்லாத்தையுமே இது பண்ணி எங்கே கேப் இருக்கோ அதை கேப் இப்படி ஃபில்லப் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஹரிஹரனும் நானும் சேர்ந்து இது மூலமாக நம்ம வாணி எடிட்டர் மூலமாக அதில் உள்ள பிழைகளெல்லாம் பார்க்குறதுக்கு மேக்சிமம் ஹரிஹரனுடைய திறமை ரொம்ப நிச்சயமாக. ஒரு கட்டுரையில் ஒரே இதை 2 தடவை ரிப்பீட் ஆயிருந்தது, அதை பார்த்து கரெக்டாக சொன்னார். அது நிச்சயமாக நிறைய பேர் கண்ணில் விட்டு போயிருக்கோம். ஆனால் பத்திரிகை பிரிண்டில் வந்ததுன்னா ரொம்ப ஆப்வியஸாக தெரிஞ்சிருக்கும். அதை ஹரிஹரன் பார்த்து சொன்னது ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி டாக்டர் பாஸ்கரன் என்ன பண்ணாருன்னா, எந்த இது எப்படி வரணும், அதாவது நம்ம வாட்டர் டைட்டாக போட வேண்டாம், முதல்ல விருட்சம் அப்புறம் குவிகம் அப்புறம் பூபாலம் அப்படி வாட்டர் டைட்டாக போட வேண்டாம் அப்படின்னு நினச்சோம். சரி அப்போதான் சொன்னார் தனித்தனியாக எல்லாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடலாம்னு. டாக்டர் பாஸ்கரனுடைய திறமை ரொம்ப அழகாக வந்தது. அவர் என்ன சொன்னார்னா, இந்த கதையை முதல்ல போடலாம், இது கவிதைகளை இந்த இடத்துல போடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி ரொம்ப அழகாக அதை எடிட் பண்ணார். இஸ் த பெஸ்ட் எடிட்டர், தேங்க்ஸ் டு ஹிம். அதுக்கப்புறம் மலருடைய அட்டைப்படத்தை பற்றி சொல்லணும், கிருபானந்தன் தான் டிசைன் பண்ணார். ஆனால் இன்னொரு எக்ஸ்பர்ட்டை சேர்த்துட்டு அதை டிசைன் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணோம். இதை வந்து அழகிய சிங்கர் வந்து கவிஞர் ஐராவதற்கு அர்ப்பணிச்சிருக்காரு, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸு. அப்புறம் விலை வந்து ஒரு 150 ரூபா நம்ம முதல்ல முன்பதிவுக்காக பண்ணோம், பின்னாடி அது 200 ரூபாங்கிறத மாற்றினோம். ஸோ இப்போ குவிகத்தின் சார்பாக அங்கே வேண்டுகோளுக்கு இணங்கி படைப்புகளை வழங்கிய எழுத்தாளர்கள் ஏ.கே. வரதராஜன், வாவேசு, அனந்த் ரவி, பாஸ்டன் பாலா, சாய் கணேசன், பானுமதி, துரை தனபாலன், நித்யானந்தம், கிரிஜா சதுர்புஜன், சிந்தாமணி, செவல்குரம் செல்வராஜு, தில்லை வேந்தன், மீனாட்சி பாலகணேஷ், தென்காசி கணேசன், ராமமூர்த்தி, கோவை சங்கர், ரவி சுப்பிரமணியன், வேதா கோபாலன், ரேவதி ராமச்சந்திரன், நாகேந்திர பாரதி, ராய் செல்லப்பா, எஸ்.எல். நானு, சாய் கோவிந்தன், வளவதுரையன், ஷியாம்பலா கோபு, இந்திரநீலன் சுரேஷ் உள்ளிட்ட எல்லாருக்குமே இந்த சார்பில் இந்த இடத்துல பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மீட்டிங்கினுடைய முக்கியமான பர்பஸ் என்னன்னா, படைப்புகளை அளித்த படைப்பாளிகளுக்கு நன்றி. சாதாரணமாக படைப்பாளிகளுக்கு பத்திரிகை நிர்வாணம் பணமெல்லாம் கொடுக்கும், ஆனால் அவங்களே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த சென்ஸ் அவங்களும் ஒரு புத்தகத்தை வாங்குவதற்கு எல்லாருமே அவங்களுடைய அந்த 150 ரூபா முன்பதிவு பணத்தை அனுப்பிச்சு படைப்பாளிகளுக்கு எவ்வளவு நன்றி சொல்வதுன்னே தெரியல. இந்த 70க்கும் மேற்பட்ட மற்ற இப்போ பூபாலத்தினுடைய லிஸ்ட்டும் அவர் ஹரிகரன் சொல்லுவார். அவங்க அத்தனை படைப்பாளிகளுக்கும் இந்த நேரத்தில் குவியத்தின் சார்பாகவும் பிரிட்சம் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஒரு ஸ்பெஷாலிட்டியை நிச்சயமாக அப்ரிஷியேட் பண்ணுறோம். அதுக்கு டைம் எங்களுக்கு அவைலபிலிட்டி வாஸ் வெரி லிமிட்டட். அது 15ஆம் தேதிக்குள்ளே பிரிண்ட் ஆகி வரணும்னு அதுக்கு கிருபானந்தன் கூட்டவே கீழே அங்கேயே போய் பிரிண்டர்லேயே உட்காந்து பிரிண்ட் எடுத்து அப்படி வாங்கி அக்டோபர் 15 அன்னைக்கு கொண்டு வந்துட்டாரு. அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு போஸ்ட்டில் அனுப்ப வேண்டியதை முடிஞ்சு அனுப்பிச்சா போஸ்ட்டில் வந்து அவங்க கொஞ்சம் சுணக்கம் காட்டின போது அவர் என்ன பண்ணார், நேரில் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஆட்டோவை எங்கேஜ் பண்ணி 3 நாள் தீபாவளி நாளையும் சேர்த்து மழையிலையுமே போய் கையில் கொண்டு போய் நேரில் கொண்டு போய் எல்லா வீட்டுகளும் கொடுத்துட்டு வந்திருக்காரு. ஹேட்ஸ் ஆஃப் டு கிருபா. அவரை பாராட்டுறது நம்மளே பாராட்டிக்கிற மாதிரி தான். இப்படி ஒரு அருமையான ஒரு இதை கொண்டு வந்ததுக்காக எல்லாருக்கும் நன்றி. இப்போ குவியத்தின் சார்பாக வந்திருந்திருக்கிற நண்பர்களை நான் பேச அழைக்கிறேன். முதல்ல ரேவதி ராமச்சந்திரன், நீங்க உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. ரேவதி ராமச்சந்திரன், ஒரு மழை போல நான் அதிகமா சொல்லிவிட்டேன். எஸ் மேடம், சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார். ஒரு 2 மினிட்ஸ் சார், நான் உட்கார்ந்துட்டேன். இப்பதான் பிரயாக். சரி, அடுத்தது அனந்த் ரவி கூப்பிடுறேன். அனந்த் ரவி சார், நீங்க ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு வாங்க. நீங்க மேடம் ரேவதி மேடம். அனந்த் ரவி சார். வணக்கம் சார். எல்லாரும் கேக்குறதா? கேக்குது. சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப மலர், அதாவது தீபாவளிங்கும் பொழுது நம்ம வந்து இந்த மாதிரி பட்டாசு, துணி,
அதெல்லாம் தாண்டி தீபாவளி மலர் வாங்குறதுங்கிறது எங்கள் குடும்பத்தில் வந்து ரொம்ப நாளாகவே வழக்கம். அநேகமாக எல்லா மலருமே நாங்கள் வாங்கிடுவோம். ஆனந்த விகடன், கல்கி, குமுதம், கலைமகள், அமுதசுரபி எல்லாமே வாங்கிடுவோம். அதே மாதிரி இந்த வருஷமா நான் வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் இது இன்னும் முழுசாக படிக்க முடியல. பட் நல்லா வந்திருக்கு. இதில் என்னோட கதையும் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நான் உங்களுக்கு அதுக்கு நன்றி சொல்லணும். நல்ல பிரிண்ட்டு, நல்ல பேப்பர், படிக்கிறதுக்கு கண்ணுக்கு வந்து இதமாக இருக்குது. அதனால் எல்லாமே வந்து ஒரு சிறப்பு தான். ரொம்ப அழகாக வந்திருக்கு. இது தொடரணும். ஒவ்வொரு தீபாவளிக்கும் நீங்கள் இதே மாதிரி கொண்டு வரணும்னு நான் முன்னாடியே கேட்டுக்கிறேன். இப்போ அட்வான்ஸாக சொல்லிடுறேன் உங்ககிட்ட. ரொம்ப நல்லா இருக்கு சார். நல்ல முயற்சி. கண்டிப்பாக வந்து பாராட்ட வேண்டிய முயற்சி. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றி. நன்றி ஆனந்தராஜ் சார். உங்களுடைய உயிர் மல்லாரி கதை எனக்கு ரொம்ப பிடித்த கதை. அதனால தான் அதை மீண்டும் வெளியிட்டிருக்கோம். ரொம்ப அதை இப்போ படிக்காதவங்கெல்லாம் கண்டிப்பாக அந்த கதையை படிங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரேவதி ராமச்சந்திரன், நீங்கள் சொல்லுங்கள். அன்மியூட் பண்ணீங்க. வணக்கம். என்னை கண்டு நான் ஆட, என்னை கண்டு நீ ஆட, உல்லாசம் பொங்கும் இன்ப தீபாவளி. தீபாவளினாலே சின்ன குழந்தைகளுக்கு பெரியவர்களுக்கு எல்லாரும் கொண்டாடுறாங்க. இது எந்த காலத்துக்கும் எம்மதத்துக்கும் கட் ஆயிடுச்சு மேடம். ரேவதி மேடம், ஐ திங்க் உங்கள் இன்டர்நெட் வீக்காக இருக்கு. கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வந்துருவாங்க. அந்த தீபாவளி மலரை வாசனை, சில பக்கங்கள வாசனை திரவியம் தடவி இருக்கும். அதை முதல்ல முகந்து பார்ப்போம். பிறகு ஒரு கதை விடாம இந்த கோகுலோட டிராயிங், துணுக்கு எல்லாத்தையும் முதல் பக்கத்துல இருந்து கடைசி பக்கம் வரைக்கும் 2 மணி நேரத்துக்கு ஒருவர் என்று படிச்சு விடுவோம். இப்ப இந்த தீபாவளி மலருக்காக எல்லார் மனத்திலும் எப்போதும் ஒரு தனி இடம் உண்டு. இதுல சந்தேகமே இல்லை. இப்ப புதுமையா விருக்ஷம், குவிக்கம், பூபாலம் இந்த 3 பத்திரிகளும், நான் இதை வந்து சிறு பத்திரின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கடுகு சிறிதாயினும் காரம் பெரிது அல்லவா. அவ வெளியீட்டுல இந்த இதழ் ஒரு ரோஜா மலர் நல்ல கெட்டியான அட்டையுடன், வழுவழுப்பு தாளில் நல்ல தரமான வடிவமைப்புடன் முக்கனி சுவையும் கலந்திருக்கிறது. அதனால இந்த புத்தகத்தை ஏந்துற போது ஒரு பரிசு பட்டயத்தை கையில வச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த உணர்வுக்கு பழுதில்லை என உள்ளே வழக்கத்தை விட சற்று கூடுதலான ஜிஎஸ்எம் தாளில் அச்சாயிருக்கும் கதை, கவிதை, கட்டுரைகள் கதம்ப மனம் வீசுகின்றன. கல்வி கடலாம் சரஸ்வதி தேவியின் மகிமையோடு தொடங்குகிறது. தலைப்பை கொடுத்து படைப்பை பெற்றார்கள் என்று சிலர் சொன்னார்கள். என் பையனின் வளர்ச்சியில் பெருமை கொண்டு என்னையும் தொடர்பு கொண்டு அதை பற்றி எழுத சொன்னது எனக்கு மகிழ்ச்சி. அதில் சொல்லியவாறு எனக்கு அந்த இராணுவத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. நான் அதில் அவனை ஈடுபடுத்தி பிறகு அவன் அதில் ஈடுபட்டு வளர்ந்துறது கண்கூடு. ஈன்ற பொழுதில் பெருதூக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இப்படி தீபாவளி மலரில் நானும் பங்கு கொண்டது பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை பற்றி கிரிஜா பாஸ்கர் அவர்கள் கருத்து சொன்னது ரொம்ப நன்றி. கிருபானந்தர் அவர்கள் திரைமறையில் இருந்து இதை இயக்கியிருக்கிறார் என்று தெரிந்து கொண்டோம். சுந்தராஜன் அவர்கள் இதை அரங்கேற்றியிருக்கிறார். உடன் அந்த குழுவில் பங்கேற்ற நாடகர்கள் அழகிசிங்கர் அவர்கள், ராகவன் மகுந்தி அவர்கள், ஆர் கே ராமநாதன் அவர்கள், ஹரிகரன், டாக்டர் பாஸ்கர் என்று கேள்விப்பட்டோம். எல்லாருக்கும் நன்றிகள் பல. படைப்பாளர்களுக்கு வாழ்த்துகள். வாசகன் இல்லாமல் ஒரு பத்திரிகை இல்லை. எனவே நம்மை நாமே தட்டிக்கொள்வோம். வளர் குழுவையும் படைப்பாளிகளையும் மனதார பாராட்டுவோம். ஒவ்வொரு படைப்பும் ஒரு ரோஜா மலர். தரமான காதல் கதைகள். ரோஜா மலையில் எந்த பூ மனம் வீசும், சந்தனத்தில் எந்த பக்கம் மனம் வீசும் என்று எப்படி சொல்வது? அதுதான் இந்த மலர். சீத்தை அளித்த மாலையில் ராமராமா என்று சொல்லும் முத்தை தேடின ஹனுமார் மாதிரி நானும் தேடினேன். எல்லாம் நல்முத்துக்களே. அதில் என்னையும் பங்குதலாக ஆக்கியதற்கு என் மனமார நன்றிகள் பல. இதுவும் நமது சாதனை என்றோ. வணக்கம், நன்றி. நன்றி நன்றி ரேவதி மேடம். ஒரு நல்ல ஒரு கதை, ஒரு கர்னலோட அம்மா. அது கதை இல்லை, அவங்களுடைய உண்மையான வாழ்க்கை. அவருடைய சன் வந்து இப்போ கர்னல் ஆஃப் இந்தியாவில் இருக்கார் இப்போ. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. அடுத்தது ராயச்செல்லப்பா அவர்கள். வணக்கம் சான்றோர்களே. தீபாவளி மலர்னாலே ரொம்ப சந்தோஷம் தான். பட்டாசோடும் தீபாவளி மலர் நான் சின்ன வயசுல 6ஆம் கிளாஸ் படிக்கும் போதுலேருந்தே தீபாவளி மலர் படிச்சுட்டே இருப்பேன். அந்த வண்ண ஓவியங்கள் ஒன்றும், அதே போல அந்த அட்டைப்பட ஓவியத்துக்கு விளக்கம் உள்ள உள்பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க, விகடன், கல்கியில எல்லாம். அதை படிக்கிறது இன்னும் சந்தோஷமா இருக்கும். அது போன்ற நிலைமை நமக்கும் வரணும். இப்ப என்ன, வண்ண ஓவியங்கள் நம்ம இந்த வருஷம் உள்ள இல்லை. ஸோ அடுத்த வருஷம் வந்து வண்ண ஓவியங்களோடு கதைகள் வரணும். அதுக்கு நான் ஒரு சஜஷன் சொல்றேன். தீபாவளி மலருக்காகவே ஒரு சிறுகதை போட்டி நடத்துங்க. ஒரு 5000 ரூபாய் கொடுங்க, 3 பேருக்கு, 2 6000 அப்படி கொடுங்க. அந்த 3 கதைகளை மட்டும் வண்ணத்தாளில் அச்சிட்டு நடுவில் சேர்க்கணும். நீங்க அந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் நாம.
பிளஸ் இளைஞர்களை கவரும் விதமா ரெண்டு ஆளுக்கு ஒரு இளைஞரை கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்து அந்த 3 பேரும் சேர்ந்து இளைஞர்களுக்கான காதல் கதைகள் தேர்ந்தெடுக்கிறோம். அந்த காதல் கதைகள் நிச்சயமா இடம்பெறணும். இதுல எல்லாம் வயசானவங்க படிக்கக்கூடிய விஷயமாவே நம்ம போடக்கூடாது. அடுத்த வருடம் வந்து இளைஞர்களுக்கான இந்த தீபாவளி மலரை இதை நீங்க மாற்றணும்னு என்னுடைய பணிவான வேண்டுகோள். இதுல ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லா கிட்டத்தட்ட முக்கால்வாசி நான் படிச்சுட்டேன். எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு. நம்ம பழகிய எழுத்தாளர்கள் தான். ஸோ நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு திரும்ப திரும்ப சொன்னா அவங்க அடிக்க வருவாங்க. நான் நல்லா இல்லா இருந்தா ஏன் எழுத போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த முயற்சிக்கு காரணமாக இருந்த அழகிய சிங்கர் எப்பயுமே வந்து திடீர்னு ஏதோ டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவார். ஆனா அதுல விளைவு பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். இந்த விளைவு வந்து ஒரு அற்புதமான நல்ல விளைவை உண்டாக்கி இருக்கிறது. அழகிய சிங்கர் இதே மாதிரி அடுத்த வருஷமும் உறுதியோடு இருந்து நல்லது ஒரு தீபாவளி வரை கொடுக்க இந்த மூவருக்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமை ராய செல்லப்பா சார், ரொம்ப நன்றி. அடுத்த தீபாவளி மலருக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நிறைய கலர்ல எல்லாம் போடுறதுன்னா நிறைய செலவாகும். நீங்க சொல்ற மாதிரி பண்றதுன்னா அதுக்கு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அதெல்லாம் ஹெல்ப் பண்ணுங்க. அதை கேட்டுக்கிறோம். இப்போ அப்புறம் அடுத்தது சுந்தரராஜன் ஒரு நிமிஷம், சிறகா வந்திருக்காங்க, 4 வார்த்தை பேசுவாங்க. ஓஎஸ் ஷூர். கூப்பிடுறீங்களா? ஓஎஸ் ஓகே, சிறகா மேடம், சிறகா. நீ சொல்லுங்க. வணக்கம் சார், எல்லோருக்குமே வணக்கம். இந்த வருடம் தீபாவளி மலர் 3 பத்திரிகைகளும் இணைந்து நடத்தியதில் மிகவும் சிறப்பாக வந்திருக்கிறது. ஒவ்வொன்றும் படிக்க படிக்க மேற்கொண்டு படிக்க தூண்டும் ஆவலை உருவாக்குகிறது. ரொம்ப அழகா இருக்கு. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸ்பெஷலி இதுதான் முதல் முயற்சின்னு நினைக்கிறேன். 3 பத்திரிகைகள் இணைந்து நடத்துவது. இது ரொம்ப ஒரு சிறப்பான முயற்சியா இருக்கு. அழகான அற்புதமான படைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறதும் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இதுல ஒரு கதை ரொம்பவும் அப்பீல் ஆனதுமே, ஃபர்ஸ்ட் எடுத்து படிச்சதுமே ஐ ஸ்டார்டட் ரைட்டிங். அந்த சிறுகதை போட்டிக்காக அந்த கதையே தேர்ந்தெடுத்து நான் எழுதி அனுப்பிட்டேன். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்னு அது எனக்கு தெரியாது. பட் எனக்கு என்ன தோணுச்சோ அதை பகிர்ந்துக்கிட்டேன். இந்த மாதிரி நமக்குள்ள இருந்து ஒரு நல்ல ஒரு எழுத்து எழுதணுன்ற இதை ஊக்குவித்ததுக்கு ரொம்பவும் நன்றி சொல்லணும். இது தீபாவளி மலர்னு இல்லாம இந்த மாதிரி 3 பத்திரிகைகளும் இணைந்து தொடர்ந்து கோடைக்கால பருவம், வசந்த கால பருவம் என்று ஒரு 3-4 மாதத்திற்கு ஒரு முறை ஒவ்வொரு பத்திரிகையாக கூட கொடுக்கலாம். அது மிகவும் இன்னும் உற்சாகப்படுத்தும் விதத்தில் இருக்கும். வாசகர்களுக்கும் விரும்பி படிக்கும் வண்ணத்தில் அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இந்த வாய்ப்பை கொடுத்த அழகிய சிங்கர் சார், சுந்தரராஜன் சார் அண்ட் பூபாலம் எல்லோருக்குமே எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுதான் என்னுடைய முதல் கவிதை தீபாவளி மலரில் வெளிவந்திருக்கிறது. முதல் குறுநாவல் போட்டி குவிகம் புத்தகத்தில் கிடைத்தது. எல்லாமே திடீர்னு ஆரம்பிச்சு திடீர்னு நல்லாவே நடக்குது. இதே போல எல்லாருக்கும் அம்சமா அமையணுன்றது என்னுடைய விருப்பம். ரொம்ப நன்றி சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி மேடம், ரொம்ப அழகா சொன்னீங்க. நிறைய இதழ்கள் கொண்டு வரணும், தீபாவளி மலரை போன்ற கோடை விழா, வசந்த விழா அப்படி எல்லாம் கொண்டு வரலாம். நிச்சயமா அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் முந்தா நாள் பேசிட்டு இருக்கும்போது அழகிய சிங்கரும் ஹரிஹரனும் சொன்னாங்க. அதை எப்படி பண்ணலாங்கிறது யோசிக்கலாம், கண்டிப்பா பண்ணலாம். அடுத்தது ஷியாமலா கோபு மேடம். மேடம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஷியாமலா கோபு பொன்னியின் செல்வன் பத்தி ஒரு அழகான ஒரு கட்டுரை எடுத்திருக்காங்க. அவங்க சொல்லுங்க மேடம், மியூட்ல ஆயிட்டீங்க. வணக்கம் சார், எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். அதுதான் எல்லாரும் சொன்ன மாதிரி தீபாவளி மலர்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பிரம்ம பிரயத்தனம். மீதியெல்லாம் தொழில். ஏன்னா பணமும் மூளையும் செலவு பண்ணினா யார் வேணாலும் சம்பாதிச்சிடலாம். ஆனா இது மாதிரி இதழ்கள் நடத்துறதுக்கு இன்னும் ஒரு காரியம் வேணும், அது ரசனை. இந்த வயசுலயும் இவ்வளவு ரசனையோட அதை செஞ்சு இவ்வளவு தூரம் அழகா கொண்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் மனுஷ பிரயத்தனம் கிடையாது. அதுக்கு முதல்ல என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். அப்புறம் தீபாவளி மலர்ங்கிறதே நம்ம எல்லாம் கண்ணால கூட சின்ன வயசுல பாக்குறதுக்கு கூட மாட்டாங்க. தெருவுல ஒரு புக்கு தான் வாங்குவாங்க, அதை போய் பாக்குறதுக்கு மட்டும்தான் அளவு. காசு கொடுத்தெல்லாம் வாங்குறதெல்லாம் கனவுல கூட காண முடியாது. அந்த தீபாவளி மலர்ல என்னுடைய கட்டுரையும் இன்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது என்னுடைய பெரிய சாதனையாத்தான் நான் எனக்கே என்ன நான் பாராட்டிக்கிறேன்.
அதுக்காக அந்த நல்ல வாய்ப்பை கொடுத்த சுந்தரராஜன் சார் அவர்களுக்கும் கிருபா சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய கட்டுரை வந்து பொன்னியின் செல்வன் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி பொன்னியின் செல்வன் நடந்ததாக ஆசிரியர் கல்கி குறிப்பிட்ட இடங்களுக்கு நானும் பிரயாணம் பண்ணி அந்த இடங்கள்லயும் இன்னைக்கு அதனுடைய நிலைமை, அதுக்கு இன்னைக்கு இருக்கிற அதனுடைய பேர், அங்க இருக்கிற கோயில்கள், அதுக்கும் பொன்னியின் செல்வன்ல நடக்கிற சம்பவங்கள் அதெல்லாம் தொகுத்து ஒரு கட்டுரையாக எழுதி கொடுத்திருந்தேன். அதை வந்து சார் வந்து பிரசுரம் பண்ணியிருக்காரு. அதை படிக்க நான் சார் சொன்ன மாதிரி ஆவணப்படுத்துதல் மிகவும் முக்கியம். 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிட்டு வந்தது பெரிய விஷயம் இல்லை. இன்னைக்கு அது ஆவணமா என்னுடைய வீட்டு புக் ஷெல்ஃப்ல உட்கார்ந்துருக்கு. அது உபயம் வந்து குவிகம் தான். எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. இனியும் வரும் காலங்களிலும் பெரிய காரியங்கள் செய்யறதுக்காக நான் கடவுளை வேண்டிக்கிறேன். மிகவும் நன்றி சார். வணக்கம் சார். நன்றி மேடம். ரொம்ப அழகா இருந்தது உங்களுடைய கட்டுரை. பொன்னியின் செல்வனை பத்தி நீங்க சொன்ன இடம், அந்த போன கோயில்கள் பத்தி எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. நான் தென்காசி கணேசன் சார், வாங்க. அனைவருக்கும் வணக்கம். ஐராவதம் அவர்களின் கதையின் பெயர் தான் நான் இந்த தீபாவளி மலருக்கு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன். அச்சுவெல்லம். அவ்வளோ அழகாக இந்த 3 மலரும் சேர்ந்து, நான் வந்து சின்ன வயசுல இருந்தே எங்க அப்பா முன்னாடி படிக்கக்கூடிய ஒரு 1-2 பத்திரிகைகள் வந்து கல்கி, கலைமகள் விட்ட தீபாவளி மலர். அந்த தீபாவளி மலர் அட்டைப்படத்திலிருந்து எல்லாவற்றையும் பார்த்து ரசித்து, இன்னைக்கு எங்க வீட்டில் வந்து பழைய தீபாவளி மலர் தான் சேர்த்து ஒரு 50-60 மலர்கள் என்னுடைய புத்தக அறையில வச்சிருக்கேன். இது ரொம்ப வித்தியாசமா புதிய முயற்சியாக குவிகம் எல்லாமே இருக்குன்னா கூட அழகிய சிங்கர் விருட்சம், குவிகம், பூபாலம் 3ம் இணைந்து தந்திருப்பதுங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. படைப்பாளிகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சிறப்பு. ஏன்னா இந்த நேரத்தில் நம்ம சொல்ல முடியாது. என்ன சொல்ல போனா ஐராவதம் கட்டுரை ஒரு மலர்ல கூட வரல, ஆனா அவர் எல்லா மலரையும் வாங்கி படிப்பார் அப்படிங்கிறது ஒரு புதிய செய்தி. அதுல இருந்து படிக்கும் போதே அந்த வித்தியாசம் குவிகத்துலங்கிறது நல்லாவே தெரிஞ்சது. அதே மாதிரி கம்பனை பற்றி ஆக்கிவா எழுதியதாக இருக்கட்டும், பல்சுவை கட்டுரைகள், கதைகள், பாரதியோடைய எள்ளல் பற்றி வாவேசு, பாக்யம் ராமசாமி பற்றி வேதா கோபாலன் பணிபுரிஞ்சு எழுதுறதுனால அது கொஞ்சம் தனிதான். நம்ம மனதுல கற்பனை கதைகள்லாம் எழுதினாலும் அந்த நினைவலைகளோடு சேர்ந்து எழுதும்போது படிக்கும்போது நம்மளும் அந்த வருஷத்துல கூட இருந்த மாதிரி ஒரு எண்ணம். தேவன் இறந்த உடனே அவர் வந்து மொட்டை அடிச்சு ஓடி போயிட்டாருங்கிற இதில் விவரங்கள்லாம் ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் இருந்தது. அதற்கப்புறம் மற்ற எல்லா படைப்பாளிகளும் நம்ம பேர் சொல்றது, ஆனா கௌரி கிருபானந்தனுடைய மொழியாக்கமாக இருக்கட்டும், சுந்தரராஜன், அப்புறம் ராயச்செல்லப்பா, தனபாலன், மதுவந்தி, அழகிய சிங்கர், விஜயபாஸ்கர், துரை தனபாலன், ராஜாமணின்னு எல்லாருடைய இதையும் ரசித்து படிக்கணும். நான் எல்லாமே ஒரு பேர்ட்ஸ் ஐ வியூ மாதிரி வேகமா பார்த்துருக்கேன். இன்னும் கையில மலர் வரல, ஏன்னா நான் கனடாவில் இருக்கிறதுனால. உடனே எனக்கு சுந்தரராஜன் சார் வந்து அந்த இதில் அனுப்பிச்சிட்டார் ஃபிளிப்பை. அதுவே நல்லா படிக்கிற மாதிரி இருந்தது. இருந்தாலும் கையில மலரை வைத்து கொண்டு படிப்பது என்பது காதலி பக்கத்திலே இருப்பது போல, இப்பொழுது நான் வந்து காதலிக்கு தொலைபேசியில் பேசுவது போல இருந்தாலும் நன்றாகத்தான் இருக்கின்றது. அதே போல எனது கட்டுரை இடம்பெற்றிருப்பதே எனக்கு மிகப்பெரிய கௌரவம். அதுவும் சுந்தரராஜன் கேட்டு ஒரு திரைப்படத்துல ஒரு 10 பத்தி நீங்க எழுதுங்களேன், ஐகான்ஸ் பிலிம்ஸ் என்னன்னு அப்படின்னு. அதுதான் முதல்ல யோசிச்சேன். அதுக்கப்புறம் தான் ஒன்று தோணுது, ஒரு வித்தியாசமா ஒன்று எழுதுவோமேன்னு சொல்லிட்டு. எல்லாரும் வந்து சிவாஜியுடைய மிகை நடிப்பை பத்தி பேசுவாங்க. அதனால கட்டபொம்மன்ல வசனம் பேசினவர் வசனமே பேசாம ஒரு படம், அதுவும் 30 வருஷம் கழிச்சு அந்த உடம்போடு நடிச்சிருக்காருன்னா முதல் மரியாதை, ரெண்டையும் ஒப்பிட்டு எழுதலாம்னு தோணுது. அந்த தாட்டு கொடுத்ததே கிருபானந்தன் தான். வித்தியாசமா பண்ணுங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அது நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ தீபாவளி மலர்ல என்னதான் கட்டுரைகள் இருந்தாலும் குவிகம் தீபாவளி மலர்ல வந்ததுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் சொல்ல போனா காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி ஒரே இடத்துல இருந்து அருள் புரிஞ்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி இந்த 3 இதழ்களும் சேர்ந்து ஒரு அற்புதமான தகவல்களை கொடுத்துருக்கேன். நிச்சயமா ஹேட்ஸ் ஆஃப் டு அழகிய சிங்கர் அண்ட் கிருபானந்தன், சுந்தரராஜன் அண்ட் ராஜாமணி, அவர் எல்லா ஹரிகரன் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சார். அவங்க சொன்ன மாதிரி இந்த காலத்தில் இப்படி கொண்டு போறதுங்கிறது பெரிய விஷயம். அது 3 சேர்ந்ததுங்கிறத நான் என்ன சொல்றேன்னா, மாதத்திற்கு மாதம் வித்தியாசம் குவிகம் இதழ், வாரத்திற்கு வார வித்தியாசம் குவிகம் இணைய நிகழ்வுகள், இப்போது வருடத்திற்கு வருடம் வித்தியாசம் தீபாவளி மலர் என்று வந்திருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக இந்த வருடம் என்பது இன்னும் தொடரும். அதுதான் இதுல தேவையான ஒரு விஷயம். ரமணனோட எம்எஸ் அதே மாதிரி தான். எப்படி நான் பாக்கியராமசாமி சொன்னாலும் அதே மாதிரி எம்எஸ் பற்றி ரொம்ப வித்தியாசமான கருத்து. ஏன்னா நிறைய அவருடைய திருமணத்தை பற்றி நிறைய கருத்துக்கள் இன்னும் நிலவுகின்றன.
அதை இவர் ரொம்ப அழகா எடுத்து சொன்னார். அவர் தான் சொல்ல முடியும், ஏன்னா அவர் கல்கியில பணிபுரிஞ்சனால நல்லா பண்ண முடியும். ஸோ இப்படி மிக அற்புதமான, நான் ஒவ்வொரு சில கதைகளும் சில கட்டுரைகளும் தான் படித்திருக்கிறேன், ஆனா இந்த தளத்துல அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆக என்னை பொறுத்தவரை ஒரு அற்புதமான தயாரிப்பு, தொடர்ந்து நாம் வைத்துக்கொள்ள வேண்டிய தயாரிப்பு, எப்பொழுது வேணாலும் படிக்கலாம். இது நினைச்ச நேரம் இந்த பக்கம் தாண்டு இல்லை, அது கொஞ்சம் பிரிச்சு பிரிச்சு போட்டு, நான் கூட முதல்ல நினைச்சேன் குவிகம் பூரா ஒரு பக்கம், அப்புறம் விருட்சம் பூரா ஒரு பக்கம், அப்படிதான் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா அப்படி இல்லாம அந்த ஸ்ப்ரெட் ஓவரா போட்டதுனால அப்படியே மிட்டாய் ஷாப்ல விதவிதமா ஸ்வீட் இருக்கு, எந்த ஸ்வீட்டையும் எப்போ வேணா பாதி பாதி கடிச்சிக்கலாம், கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாங்கிற மாதிரி கவிதைகள் வந்தது. ஆக குவியத்திற்கு மீண்டும் நன்றி. குவிகம் எங்களை மாதிரி சாதாரண ஆள்களை நல்ல வரவேற்று எங்களை ஊக்குவிக்கின்றன, அதற்கும் நன்றி. அற்புத வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றி சார். அசார்டட் அச்சு வெள்ளம்னு சொல்லிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து இந்திரநீலன் சுரேஷ். இந்த தடவை இவர் மாதிரி விருட்சம் அழகிசிங்க சொன்னது போல அதிக தீபாவளி மலர்ல கட்டுரைகளோ கவிதைகளோ எழுதுறவர் நம்ம இந்திரநீலன் சுரேஷ் தான். ஸோ அவர் பேசும்படி அன்புடன் கேட்டுக்கிறேன் சார். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல விருட்சம், குவிகம், பூபாலம் 3 இதழ்களுக்குமே நன்றி. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமா இருந்தது. முதல்ல ஹரி கூப்பிட்டு சொல்லும் போதே இது மாதிரி தீபாவளி மலர் தயாரிக்க போகும்போது வாரே வா அப்படின்னு, அத்தனை ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அது. இந்த ஞானத்தை அருளுவாள் சரஸ்வதி அப்படிங்கிற அந்த எடுத்தோடனே ஒரு பிளஸ்ஸிங்ஸோட ஆரம்பிக்கிற இந்த இதழ், அதில் ஒரு முக்கியமான அந்த நிறைய விஷயங்களோடு இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான கட்டுரை அது. கம்பராமாயணத்தை பற்றி கம்பர் கொடுத்துருக்காங்கிறத தாண்டி சரஸ்வதி அந்தாதி ஒன்று கொடுத்திருக்கிறார் என்கிற ஒரு இன்ஃபர்மேஷனோட நிறைய தகவல்கள் இருக்குது. அதில் ஒரு முக்கியமான தெரியாத தகவல் ஒன்று சொல்ல வேண்டும். அந்த டயத்தில் கீழம்பூருக்கு கண் ஆப்ரேஷன். அவர் டிஜிட்டலாக பார்க்குறது எதுவும் எழுதுறது அவரோட ஓன் பத்திரிகையை பார்க்காம இருந்தார். நான் இந்த மாதிரி ஒரு கட்டுரை கேட்கும் பொழுது அவர் மற்றவர்கள்ட்ட சொல்லி அவரோட படித்து மற்றவர் டைப் படித்து இதை காமிச்ச ஒரு கட்டுரை இந்த கட்டுரை. இதுக்கு ரொம்ப முக்கியமாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்ன விஷயம்னாக்க, 95வது வருடம் அடுத்த வருஷம் கலைமைகள் ஆரம்பிக்கிறாங்க. 50 தீபாவளி மலர்களை கடந்து விட்டார்கள். இருந்தாலும் முதல் தீபாவளி மலருக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அக்கறை, அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் அதை உபயோகிக்கக்கூடிய அது கொடுக்குற மரியாதை என்னங்கிறது தான் இந்த விருட்சம், குவிகம், தீபாவளி மலருக்கு ஒரு அருமையான கிரீடமாக நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு அது ஒரு நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு இது ஆரம்பத்திலே தெரிகிறது. இந்த இதில் இந்த இந்த இதில் பல சிறப்பான விஷயங்கள் இருக்குது. எனக்கு இந்த உங்கள் ரசிகன் ரவி பிரகாஷ் எழுதின கட்டுரையில் இந்த பாலசுப்ரமணியன், ஆனந்தவுடன் ஆசிரியர் பாலசுப்ரமணியன் கதைகளை தேர்ந்தெடுத்துட்டு அதை திருப்பி அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமை வரும்பொழுது ஒரு 100 ரூபா செக்கு வச்சு அனுப்பிச்சார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அந்த காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு. இந்த ஹரி ஒரு பாடல் இருக்குது, சொல்லடா வாய் திறந்து அம்மா என்று. நம்ம ஹரி எழுதுனது சொல்லடா வாய் திறந்து அப்பா என்று. சிறப்பான கதை, ஒரு சின்ன காலகட்டத்தில் நடக்கிற ஒரு சிறப்பான கதையாக கொடுத்த ஹரிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். அப்புறம் இலவம் பஞ்சு வெடிக்கும் அழகையும் இலையின் சருகை மிதிக்கும் ஒலியையும், அதெல்லாம் எவ்வளோ பூக்கும் ஓசையை கேட்கத்தான் ஆசைங்கிற மாதிரி இந்த பூக்கள் பாடும் சங்கீதம் ஒரு ராகமாகவே கொண்டு வந்த குவிகம் சுந்தரராஜன் சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் நம்ம நிறைய நண்பர்கள் எழுதியிருக்கிறார்கள். நம்ம ராஜாமணி சாரோட ரிக்ஷா, பாஸ்கர் சாரோட ஒடிசி, வாவேசு சார் கட்டுரை நல்லா இருந்துன்னு சொன்னால் ரோஜா பூ அழகாக இருக்குது அப்படி சொல்கிற மாதிரி அது சொல்ல முடியல. என்னுடைய நண்பர் அனந்த் ரவி சாருடைய உயிர் மல்லாரி ஆரம்ப காலத்திலேயே நான் படித்திருக்கிறேன். அது அந்த ஒரு தீஜா படித்த ஒரு ஃபீலிங் இருக்கும். அதனால் அந்த ஒரு அற்புதமான கதை அது. சாய் கணேசன் சார், அப்புறம் நம்மளுடைய தென்காசி கணேசன் சார், இவர்கள் பற்றியெல்லாம் என்னோடய கட்டுரைகளெல்லாம் படித்தேன். ரொம்ப அற்புதமான கட்டுரை. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னாக்கா, என்னுடைய கட்டுரை தீபாவளி மருந்து மாதிரி இருந்தது. அது பக்கத்திலே மதுவந்தியோட தீபாவளி மருந்து பற்றின ஒரு கவிதை போடுது. அது எதுக்குன்னாக்கா, அந்த தீபாவளி மருந்தை மிஸ் பண்ணக்கூடாது. அதுபோல் புதியது ஒரு உலகம் செய்வோம் அப்படிங்கிற இதனுடைய கட்டுரையில் ஆட்டோமேஷனும் ஏஐயும் சேர்ந்து மனித குலத்தின் மீது எப்படி ஒரு தாக்குதல் நடத்துறது, அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், மனித குலம் எப்படி எதிர்கொள்ளும், இன்னும் அன்எக்ஸ்ப்ளோர்டு ஏரியாஸ் எவ்வளோ இருக்குது, அதை உதாரணத்துக்கு கடல், இன்னும் இவ்வளோ பெரிய கடல், உலகத்தை சுற்றி இருக்கிற கடலில் இன்னும் நம்ம ஒரு மனிதன் போய் பார்த்தது 0.001%, அவ்வளோதான் போய் பார்த்துருக்கோம்.
இன்னும் அளக்க வேண்டியது எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம வந்து ஐயோ ஆட்டோமேஷன் வந்துருச்சு இது வந்துருதுன்னு புலம்பிட்டு இருக்கிறதுல நம்ம பண்ண வேண்டியது நிறையா இருக்குது. அதை விட்டுட்டு அதை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுரை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்த குவிகம் சுந்தரராஜன் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இதில் வந்து பல உழைப்பாளிகள் இருக்கிறார்கள். அந்த உழைப்பாளிகளுக்கு நான் ஹேட்ஸ் ஆஃப். இது வந்து கடைசியாக கிருபானந்தன் சார் வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்தது தவிர எத்தனை உழைப்பாளிகள் இருக்கிறார்கள், எத்தனையோ கான்ட்ரிபியூட்டர்ஸ். நம்ம ரமணன் சாருடைய எம்எஸ் கான்ட்ரிபியூஷன் மாதிரி எத்தனையோ கான்ட்ரிபியூஷன் இருக்காங்க. இந்த கான்ட்ரிபியூட்டர்ஸும் உழைப்பாளையும் சேரும்போது எப்படி விதமான ஒரு ப்ராடக்ட் மலரும் அப்படிங்கிறதுக்கு இந்த தீபாவளி மலர் உதாரணம். இன்னும் மிளிரப் போகிறது பல விதங்களில். என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் என்னுடைய நன்றி. நன்றி. இது சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க. எல்லா மலர்களுடைய நிறைய பேருடைய கதைகளை பற்றியும் கருத்துக்கள் சொன்னீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. அடுத்தது யாரோ அவர் யாரோ. வணக்கம். இந்த மலர் நினைக்கும்போது ஒரே ஒரு கருத்து தான் ஞாபகம் வருது. ஒருங்கிணைச்சு பண்ணும்போது அதனுடைய சினர்ஜின்னு வார்த்தை இங்கிலீஷ்ல இருக்கு. ஸோ 1+1+1 not 3, 4 அந்த மாதிரி 3 சேரும்போது அவங்களுடைய பரிமாணங்கள் அதிகமாகிறது. அதுல இது பார்த்த உடனே ஒரு மேஜிக், ஒரு பிரமிப்பு தோணுது. இதில் இப்போ திரை பாடல்களுக்கு கண்ணதாசன் மாதிரி, திரை இசைக்கு எம்எஸ் மாதிரி டிடிபின்னு ஒன்று வந்ததுன்னா டிடிபிக்கு கிருபானந்தன் அவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு. சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் இதனுடைய கதைகள்லாம் சிலதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். நான் தென்காசி கணேசனும் எனக்கு சினிமா பத்தி ரொம்ப பிடிக்கும். ஸோ தென்காசி கணேசனும் சிவாஜியும் அந்த காம்பினேஷன் அப்படியே ஹிட், ரொம்ப நல்லா இருந்தது. ஆர்கேயுடைய சினிமா எடுக்கலாம், அது படிச்ச உடனே நமக்கே சினிமா எடுக்கலாம், ஃபார்முலாலாம் ஈஸியா வந்துச்சு, நம்மளே சினிமா எடுக்கலாமான்னு தோணுது. நானுவோட கதை அதை படிச்ச உடனே ரொம்ப ஜொல்லு வருது. பக்கத்துல கேன்டீன் ஒன்றும் இல்லை எங்களுக்கு, சாரி. அப்புறம் கௌரி கிருபானந்தனுடைய அவருடைய டிரான்ஸ்லேஷன் ரொம்ப சிறப்பா இருந்தது, அப்படியே ஹாண்டிங்கா இருந்தது. அப்புறம் பாக்யம் ராமசாமியை பத்தி வேதகோபாலன், எப்பவுமே அவர் ரொம்ப அழகான எழுத்தாளர், அது ரொம்ப பிடிச்சது. வாவேசு பாரதி ரெண்டு பேருமே சினானிமஸ் தான், ரொம்ப அழகா இருந்தது. அப்புறம் எம்எஸ் சுப்பலட்சுமி பத்தி கவி, இது எல்லாமே நல்லா இருந்தது. அதோட இன்னொரு கதையும் நல்லா இருந்தது, அது நான் எழுதுனது, இது வரைக்கும் யாரும் சொல்லல. நானும் கச்சேரிக்கு போனேன்னு ஒரு கதை ஒன்று எழுதினேன். அப்புறம் சஜஷன் சொல்ல வரலான்னு பார்த்தா, வருஷத்துக்கு இந்த மாதிரி தீபாவளி மாதிரி இன்னொன்று கொண்டு வரலாம், சம்டைம் புத்தாண்டு மாதிரி ஒன்று ரொம்ப நல்லா இருக்கு, அது பண்ணலாம். அதுக்கப்புறம் இது சொல்ல விட்டு போனது இந்திரநீலன் சுரேஷோடைய சுஜாதா டைப்ல ஏஐ பத்தி எழுதினாரு. அது இதுதான் படிச்சிருக்கேன், மற்றெல்லாம் நிறைய இருக்கு படிக்கணும் நான். அப்புறம் இது எல்லா கதைகளையும் படிச்சு யாராவது ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுங்க, அவங்களுக்கு நான் பரிசு தர தயாரா இருக்கேன். வாய்ப்புக்கு நன்றி. இன்னொரு விஷயம் சுந்தரராஜன், அப்பு சிவா வந்திருக்கார். சரி, அதுக்கு பேசலாம். அவரை கூப்பிடுங்க, மறக்காதீங்க. இப்பே கூப்பிட்டுலாம் சார். சாய் கணேசன், உங்களுக்கு முன்னாடி நான் அப்பு சிவா அவர்களை கூப்பிடுறேன் சார். அப்பு சிவா சார், அப்பு சிவா பேசுங்க சார். அப்பு சிவா பண்ணி பேசுங்க. பேசுறாரு. வீடியோல வாங்க சார். கேக்குதா? சொல்லுங்க. திடீர்னு கூப்பிடவும் கொஞ்சம் முடிஞ்சா வீடியோல வாங்க. எஸ் சார், சொல்லுங்க. எல்லாருமே டீட்டெயிலா ஃபுல்லா சொல்லியிருக்காங்க. நான் அதிகமா சொல்றதுக்கு இல்லை, ஆனா சொல்லணும்னு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, பொதுவா தீபாவளி மலர் அப்படின்னு நம்ம பிரபலமா சொல்ற எல்லாமே பாதி விளம்பரம் போயிடும். நீங்க அந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பழைய தீபாவளி மலரா இருக்கட்டும், இப்ப வரதா இருக்கட்டும். அதே போல தீபாவளி கட்டுரைகள் அதிகமா இருக்கும், தீபாவளி சம்பந்தமான விஷயங்கள் அதை பத்தி எல்லாம் நிறைய இருக்கும். நம்முடைய மலர்ல அது எப்படி வித்தியாசப்படும் அப்படின்னா, நான் முதல்ல பார்த்ததே பொதுவா எப்பவுமே வைக்கக்கூடிய ஒரு தொகுப்பா இருக்கு. ஒவ்வொரு படைப்புமே பொதுவா இல்லையா, ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிட்டிருக்காங்க, ஒரு சிறப்பு மலர் வெளியிட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு எப்பவுமே வச்சு இதெல்லாம் இந்த தீபாவளி சிறப்பு இதழ் வந்திருக்கு சார். அது ரொம்ப இருந்தது. நீங்க அந்த அட்டைப்படம் வெள்ளையாவே வெட்டிட்டீங்க,
முதல் பக்கமும் கடைசி பக்கம் அதெல்லாம் கூட விளம்பரம் போடலாம். சார் கேக்குதா? கேக்குது சார், சொல்லுங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கலாம். அப்புறம் இன்னும் அந்த கலர் தெரியும். ஏன்னா இப்ப நம்ம கொடுத்திருக்க மதிப்புக்கு விட அதிகமாவே படைப்புகள் வந்துட்டு, ஏன்னா பக்கம்லாம் அவ்வளவு நல்லா அழகா வந்துருக்கு, பேப்பர்லாம் நல்ல குவாலிட்டியா வந்துருக்கு. இதுல கலர் கொண்டு வரதுன்னா எந்த அளவுக்கு காஸ்ட் ஆகுன்னு தெரியல. சொன்ன மாதிரி அதுக்குண்டான விளம்பரம் வரும்போது இன்னும் நல்லா இருக்கும். பாதுகாத்து படிக்க வேண்டிய ஒரு மலரா இதை நினைக்கிறேன் சார். இப்பதான் குவைகத்துல என்னோட நாவல் வந்திருக்கு. இப்ப விருட்சம்லயும் ஒரு சில கதைகள் வந்திருக்கு. இன்னும் பூபாலத்துக்கு மட்டும் நான் வரல. கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்துக்குமே வந்துன்னு நினைக்கிறேன். பெரியவர்கள் நிறைய இருக்காங்க, அவங்க கேட்கறதுக்காகவே இன்னைக்கு வந்தேன். நன்றி சார். நன்றி அப்பு சிவா. ரொம்ப நல்ல ஒரு சிறுவர் வனம் என்ற பத்திரிகையோட அசோசியேட் ஆகி அவர் நிறைய படங்கள் அதெல்லாம் கூட பண்ணிட்டு இருக்காரு. நன்றி சார். இப்போ சாய் கணேசன் தமிழ்ல இந்த ழகரம், சிறப்பு ழகரத்தை ஃபுல்லா எல்லா வார்த்தைகள்லையும் போட்டு ஒரு அழகான ஒரு கவிதை பண்ணாரு. சார் நீங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். அட்டப்படம் கிடைச்ச உடனே அட்டப்படமே பிரமாதமா இருந்தது. 3 பேர் சேர்ந்து ஒரு ராக்கெட்டை கொளுத்துற மாதிரி இருந்து ரிடர்டன்சி கான்செப்ட் தான் எனக்கு தோணிது. அதுக்குள்ள ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட் ஆல்சோ ரைட்டிங் ஒரு போயம் எழுதியிருக்காருன்னு சிம்பாலிக்கா சொல்ற மாதிரி இருந்து தோணிது எனக்கு. அதுக்கு அடுத்தது ஒரு கீழாம்பூரோட ஒரு சரஸ்வதி தேவியை பற்றின ஒரு அற்புதமான ஆர்டிக்கிள், நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ள ஆர்டிக்கிள். அப்புறம் ரமணன் சாரோட ஒரு MS சுப்புலட்சுமியை பற்றி ஒரு சிந்தனை. அப்புறம் வாவேசு சாரோட பாரதியாரை பற்றி நகைச்சுவை ஒரு ஆர்டிக்கிள். AKV சாரோட ஒரு ஆர்டிக்கிள், கம்பராமாயணத்துல இருந்த ஆர்டிக்கிள், வேதா கோவல் ஆர்டிக்கிள். எல்லாமே இத்தனை ஜாம்பவான்கள் கூட என்ன போல ஒரு ஒரு பத்திரிகைகள் எதுவுமே இதுவரை பப்ளிஷ் பண்ணது கிடையாது. என்னோட கவிதையும் சேர்ந்து வரதை படிச்சு பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கவிதை எப்படி எழுதினேன்னா, சார் வந்து ஒரு செப்டம்பர் 9th or 10th நினைக்கிறேன் என்னை கூப்பிட்டு ஒரு கவிதை எழுதணும் சாய் கணேசன். சரி ஓகே, தமிழின் அழகுங்கிற தலைப்பில் எழுதுங்க, தலைப்பை சொல்லி 16 வரிக்குள்ள எழுதணும், செப்டம்பர் 25th முன்னாடி எனக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சரி ஓகே ஐ வில் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டேன், அவ்வளோதான். தென் அன்னையிலேருந்து திங்க் பண்ண தொடங்கி எப்படி எழுதலான்னு. தமிழ் அழகு, நகரம் சிறப்பு, இதை பற்றி எழுதினா நல்லா இருக்குமேனு தோணினா கூட இது எப்படி வருமா, 64 16 வரி 4 வரி போட்டாக்க 64 வார்த்தைகள் கண்டுபிடிக்கணுமே, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொஞ்சம் திங்க் பண்ணேன். ஸோ 1.5 days ஐ டுக் ஃபார் தட் இட் செல்ஃப். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் மொட்டை மாடியில் தான் வாக்கிங் போயிட்டு இருந்தேன், எனக்கு மழை பெஞ்சிருந்ததுனால. அந்த டைமில் எழுதினதான் இது அவ்வளோ லைனும். அந்த கழையின் குழம்பு கடைசியில் மட்டும் கொஞ்சம் ஐ டுக் சம் டைம். 2 நாளில் முடிச்சுட்டு உடனே SMS அனுப்பி கொடுத்தேன் சாருக்கு, இது எப்படி இருக்கு பார்க்கலான்னு தான் கேட்டேன். சார் உடனே ஓகே அப்படின்ட்டாரு, சுந்தரன் சார். ஸோ அப்படிதான் செலக்ட் ஆச்சு. ஐ எம் வெரி ஹாப்பி அபவுட் இட். கதைகளை பார்த்தேன்னா, கவிதைகளை பற்றி சொல்லணும்னா இதில் அந்த அபிராமி அன்னையின் துணை ஒரு சின்ன ஒரு வெண்பா இருந்தது, அற்புதமான வெண்பா. அப்கோர்ஸ் திலவேந்தன் சார் வந்து இயற்கையை பற்றி ஒரு 5 வெண்பா இருந்தார். அதுபோக நம்மளோட சதுர்பூஜன் சாரோட ஒரு பாடல் இருந்தது, அது வந்து யாருமே சொல்லலை, அது அற்புதமான பாடல். ஒரு குழந்தைகளுக்கான பாட்டுனா கூட இட்லியை கண்டுபிடிச்சது யாருங்கிற பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் கதைகளில் வந்து அப்புறம் மற்ற கவிதைகளை பற்றியெல்லாம் மீவி சார் ஏற்கனவே சொல்லிட்டார், ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட். நம்மளோட மதுவின் சார் ஆட்டும், நாகேந்திர பாரதி, அப்புறம் நம்ம சுந்தரன் சாரோட கவிதைகள், நம்மளோட கடைசி பேஜில் இருந்த வைத்தியநாதன் சாரோட கவிதைகள் எல்லாமே சூப்பரான கவிதைகள். அப்புறம் மீனாட்சி பால்கன் மேடத்தோட கதை படிச்சிடறேன், நல்ல கதை, அற்புதமான கதை. ஆர்டிகிள்ஸ்லேயும் நம்மளோட அப்புறம் இன்னொன்று விட்டு போன நம்ம நித்யானந்தம் எழுதின அந்த கேரள திவ்ய தேசங்களை பற்றின ஒரு அற்புதமான ஆர்டிக்கிள். அதில் இந்த பாண்டவர்கள் இந்த 5 கோவிலை பற்றி நல்லா அழகாக எழுதியிருந்தார், அது ஒரு நல்ல ஆர்டிக்கிள். அப்புறம் இந்திரநேலன் சுரேஷோட அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றின ஆர்டிக்கிள் ரொம்ப நல்லா இருந்தது. தென்காசி சாரோட அந்த ஆர்டிக்கிளும் சிவாஜி கணேசனை பற்றின ஆர்டிக்கிள் அதுவும் நல்லா இருந்தது. ஸோ பொதுவில் ரொம்ப நல்லா பல் சுவை கொண்ட ஒரு கதை. இன்னும் 1-2 கதைகள் தான் படிக்க வேண்டியிருக்கு. மல்லாரி நான் ஏற்கனவே படிச்சுட்டேன், அதனால அது படிக்கலாம் என்ன திரும்ப. ஸோ பொதுவில் ரொம்ப நல்லா இருந்தது. இட் இஸ் ரியலி ஒர்த். ஒன்லி திங் இஸ் கலர்ஃபுல்லாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட் சாஃப்ட் காப்பிலையாவது கலர் போடுறதுக்கு நெக்ஸ்ட் டைம் யூ ட்ரை இஃப் த காஸ்ட் இஸ் அஃபெக்டிங். அது ஒன்று. வேற எல்லாமே நல்லா இருந்தது சார். வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். நீங்கள் ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட்டு, நீங்கள் அவங்க ராக்கெட் படம் பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப அருமையாக இருந்து குவியத்தின் சார்பாக வந்திருக்கிற இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டுட்டேன். வேறு யாராவது இருந்தாங்களான்னு தெரியல, யாராவது இருந்தால் சொல்லுங்கள். இப்போ நான் ஐம் ஹேண்டிங் ஓவர் டு ஹரிஹரன். பூபாலத்தின் சார்பாக அவர் சில வார்த்தைகள் சொல்லிவிட்டு பூபாலத்துக்கு படைப்புகளை அனுப்பிய நண்பர்களை அவர் கூப்பிடுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த
இந்த கான்செப்ட் எப்படி முதல்ல உருவாச்சு அதெல்லாம் எல்லாருமே சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ அந்த ரெக்கார்டை திருப்பி நான் ப்ளே பண்ண விரும்பல. பட் என்னன்னா அந்த மூன்றுங்கிறது ஒரு தனித்துவம். எப்படின்னா நம்ம முத்தமிழ்னு சொல்றோம், முக்குடல்னு சொல்றோம், முக்கணின்னு சொல்றோம். இதெல்லாம் சேர்ந்தது தான் இது. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. இன்ஃபேக்ட் தமிழ்நாடுங்கிறத சேர சோழ பாண்டி கூட சேர்த்துக்கலாம். ஸோ அந்த மூன்றுங்கிறது ஒரு தனித்துவமானது. இந்த மூன்று இதழோட முயற்சி கூட அந்த மாதிரி தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், சிறப்பா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் வந்து மற்றவங்களை பேசுறதுக்கு முன்னால பூபாலத்துக்காக முக்கியமா இந்திரநீலனுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கீழாம்பூர் சங்கர சுப்பிரமணியம் கீழாம்பூர் சாரோட கட்டுரை வேணும்னு நான் அவர்கிட்ட தான் கேட்டேன். ஏன்னா கீழாம்பூர் நம்பர் எனக்கு டேரக்டா கிடையாது. இங்க கேட்டா அங்க வந்துடும் தெரியும். நான் கேட்டிருந்தா அவர் கண்ணு இல்லாததுக்கு எவ்வளவு ட்ரை பண்ணிருப்பான்னு தெரியாது. பட் இந்திரநீலன் வந்து கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாம அந்த கட்டுரை வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் திருத்தங்கள் பண்ணி இதையும் திருத்தி இந்த திருத்தத்தோட சேர்த்துங்க அப்படின்னு திருப்பி இன்னொரு மெயில் அனுப்பிச்சிருந்தாரு அவரு. அவருக்கு முதல்ல நன்றி சொல்லிடுறேன். அப்புறம் பூபாலத்துக்காக தீபாவளி மலர் கொடுத்த திரு கீழாம்பர் அவர்களுக்கு, டிவி ராதாகிருஷ்ணன், ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன், அதிரன், காந்தலட்சுமி சந்திரமௌலி, குவிகம் சுந்தரராஜன், VS ரமணன் சார், மஞ்சுளா சுவாமிநாதன், காலசக்கரம் நரசிம்மா, எஸ் கௌரி சங்கர், உங்கள் ரசிகன் ரவி பிரகாஷ், அப்புறம் வந்து கௌரி கிருபானந்தன், KG ஜவஹர், கவிஜி, சஞ்சயன், டாக்டர் பாஸ்கரன், TS தியாகராஜன், மடிப்பாக்கம் வெங்கட், RK, புனித ஜோதி, இவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். முக்கியமா ஒரு சில படைப்பாளிகள் வந்து டாக்டர் மூலமா டாக்டர்கிட்ட சொல்லி வாங்க. அது எப்படி நான் இந்திரநீலன் சுரேஷ்ட சொன்னேனோ அது மாதிரியே காந்தலட்சுமி சந்திரமௌலி, ஏர்வாடி ராதாகிருஷ்ணன், அப்புறம் வந்து உங்கள் ரசிகன் ரவி பிரகாஷ். அவர் உங்கள் ரசிகன் ரவி பிரகாஷ் தெரியும் சொன்னேன் சார், கட்டாயம் அவரோட டிஃப்ரெண்டா இருக்கும், வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி பண்ணணும். அதனாலதான் அந்த ஒரு பல்சுவையா இருந்த காரணமே அதுதான். அப்புறம் இன்னொன்று வந்து ரமணன் சாருக்கு இந்த நேரத்தில் நான் ஒரு தேங்க் பண்ணேன். என்னன்னு 10ஆம் தேதி அவர் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு எனக்கு ஒரு கட்டுரை வேணும். அவர் என்ன எவ்வளவு வார்த்தைகள் முதல்ல கேட்டார். A4 சைஸ்ல ஒரு 1000 வார்த்தைகள் இருக்குன்னு சொன்னாரு. கட்டுரை ஒரு 10 நாள்ல அனுப்பிச்சு கொஞ்சம் கூடுதலா இருந்தா நீங்க எடிட் பண்ணீங்கன்னு சொன்னார். நான் அவர்கிட்ட பேசும்போது சொன்னேன், சார் ஒரு மூத்த பத்திரிகையாளர் எழுதினது வந்து என்னதான் இருக்குன்னு என்ன பண்ண முடியும்னு பாக்குறமா பார்த்தேன். கையை வைக்கிறது எதுவுமே இல்லை. அவள் அழகா ஒரு முத்துச்சரங்களை போத்த மாதிரி அப்படி ரொம்ப அழகா இருந்து எங்கேயுமே எடுக்க முடியாது, அவ்வளவு அழகா எழுந்தீங்க சார். அவரை பர்சனலா தேங்க் பண்ணேன் அவரை. ஸோ அவருக்கு மறுபடியும் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ வந்து இந்த மீட்டிங்ல வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் ரமணன் சாரை பேச சொல்றேன் சார். கேக்குறதா? கேக்குது. பார்க்க முடியுறதா? என்ன எனக்கு கேமரா சரியா முடியுது சார், முடியுது. சரி. இப்போ எல்லாரும் நிறைய உள்ள இருக்கிற கண்டென்ட் எல்லாம் பத்தி பேசிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரும் படிச்சுட்டு அதை பத்தி பேசுறாங்கன்றது ஒரு சந்தோஷமா இருக்கு. இதுல என்ன பொறுத்தவரையில ரொம்ப முக்கியமா நான் பார்க்குற சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இது மாதிரி ஒரு தீபாவளி மலர் கொண்டு வர்றதுல உள்ள கஷ்டம் எனக்கு தெரியும். அது வந்து ஒரு சமயம் மாலன் சொன்ன மாதிரி அது ஒரு எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை மாதிரி. எல்லா பக்கத்துல இருந்து ப்ரெஷர், ரூலிங் பார்ட்டி, ஆப்போசிஷன் பார்ட்டி, சம்பந்தம் இல்லாதவெல்லாம் வந்து இது வேணும் அது வேணும்னு எல்லாம் பண்ற மாதிரி. ஏன்னா தீபாவளி மலருக்கு பெரும்பாலான பத்திரிகைகள் வந்து இன்வைட்டட் ஆர்டிகல்ஸ் தான். நீங்க எங்களுக்கு எழுதுங்கன்னு யாராவது கேட்டு தான் போடுவாங்க. வெரி ரேர்லி டைரக்டா வர்றவங்க தான் எடுத்து போடுவாங்க. ஆனால் கேட்டதையே போட முடியாமல் ஆகிடும் கடைசி நிமிஷத்தில். அது பல பிரச்சனைகள், விளம்பரம், பக்கம் நேரில் லே அவுட் ஆர்டிஸ்ட் வந்து அது அப்படி பண்ண முடியாது சார் சொல்கிறது, இதெல்லாம் வந்து சில சமயம் அது எடுக்க வேண்டி வரும். அப்போது அந்த எடிட்டர் படுற கஷ்டம் எவ்வளவுன்றது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட புரியாது, அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஐயா நீ தானே கேட்ட அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு பதில் எல்லாம் போயிடும். ஆனால் இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 158 பக்கம் எல்லாரும் இன்வைட்டட் ஆர்டிகல்ஸ், ஒருத்தர் கூட இது ஏமாற்றம் இல்லாமல் எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தீபாவளி மலர், அங்கே ஹோலி மலர் வருது, டெல்லியில் கூட இந்த காத்தான்னு ஒரு இது வருது. எதுலேயுமே முழு மலருக்கும் கண்டென்ட் வந்து ரீடிங் மெட்டீரியலாக இருந்ததே கிடையாது. ஒன்றும் இல்லைன்னா 2 சாமி படமாவது வச்சுருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எதையும் விட முடியாது. அவர் இன்னொரு ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி இது ஒரு புஸ்தகம் மாதிரி வச்சுக்கணும், அடிக்கடி எடுத்து பார்க்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. ஒரே மலர்ல இவ்வளவு சிறுகதைகள், கட்டுரைகள், கவிதைகள் எல்லாம் போடணும், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், எல்லா விதமும் அதுதான் முக்கியமான விஷயம்.
அதை பேலன்ஸ் பண்ணணும். 10 சிறுகதையை போட்டுடலாம். ஆனால் அந்த ஒரு டாக்டர் ஹெல்ப் பண்ணார் சொன்னாங்க, பிளேஸ்மெண்ட் இஸ் எக்ஸலண்ட். இந்த பிளேஸ்மெண்ட் வந்து மேக் த ரீடர் டு கோ த்ரூ ஆல் அவைலபிள் மெட்டீரியல். திரும்ப 4 சிறுகதையை போடுறது இல்லை, ஒரு கதை. அதுக்கப்புறம் அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, அவன் பெருட்டிட்டு வரும்போதே இதை படிக்கணும் அதை படிக்கணும்னு கடைசியில் எல்லாத்தையுமே படிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அது வந்து ரொம்ப பெரிய சிறப்பாக பார்க்குறேன். அதை விட முக்கியமான விஷயம் வந்து இது எல்லாரும் அவங்கவுங்க கோட் பண்ணிட்டாங்க. அதில் ஒருத்தர் கூட சொன்னார், என் கதையை பற்றி நானே சொல்ல வேண்டியிருக்குன்னு. அப்படி இல்லை, எல்லாரும் விஷயமும் நல்லா இருக்கும்போது இப்போ 158 பக்கத்தில் எழுதியிருக்கிற விஷயத்த எனக்கு வந்து இது அவ்வளோ நல்லா ரிவ்யூ பண்ணணும்னு சொன்னால் 1 மணி நேரம் டைம் கொடுக்கணும். அவர் சுந்தரராஜன் மைக் ஆஃப் பண்ணிடுவார், சொல்லக்கூடாது. அப்படி அவ்வளோலாம் பண்ண முடியாது. இது எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணுற விஷயம். ஆனால் சில விஷயங்களை நமக்கு சட்டுன்னு பார்த்த உடனே தோணி, அதில் வேதா எழுதின ஜாரா சுந்தரேசன், எனக்கு ஜாரா சுந்தரேசன் நல்லா தெரியும். அவர் சாமியாரை போகணும்னு முடிச்சுட்டு துறவு எவ்வளோ கஷ்டம்னு சொன்னதை பற்றி எழுதியிருக்காரு. அது எங்கிட்டையும் சொல்லியிருக்காரு. சாமியாரை போனால் காஃபி குடிக்க முடியாது ரமணன். நான் வந்து அங்கே போனேன்னா அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு இதில் வெளியில் போய் தான் சாப்பிடுவோம். குமுதம் ஆஃபீஸில் உட்காந்து சாமியாரை போயிடலாம்னு நினச்சேன். ஆனால் போனால் காஃபி கூட குடிக்க முடியாது அப்படின்னு நினச்சி தான் வேண்டான்னு விட்டுட்டேன் அப்படின்னாரு. தூக்கி வாரி போட்டுருங்க. ஏன் சார் சாமியாரை போன அப்புறம் ஏன் காஃபி எல்லாத்தையும் திறந்தது? எல்லாத்தையும் திறக்கிறதுல காஃபி சாப்பாடு அப்படின்னு நான் நினைக்கவே இல்லைப்பா. யாராவது சாப்பாடு போடுவாங்கன்னு நினச்சேன். இல்லை, நான் சொன்னேன், இப்போ பெரியவரை பாருங்க, காஞ்சியில் ஒரு அவா லெவலுக்கெல்லாம் போல, நான் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உடனே திரும்பி வந்துட்டேன் அப்படின்னாரு. அது மாதிரி ரொம்ப நிகழ்ச்சியான விஷயங்கள். அப்புறம் வந்து இவங்க காந்தலட்சுமி எழுதியிருக்கிற பாண்டிச்சேரி அன்னைக்கும் ஈஜிப்டுக்கும் உள்ள தொடர்பு வந்து ரொம்ப ஆச்சரியமான தகவல். ஏன்னா அன்னை இதை பற்றி எழுதினதே இல்லை. எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியல, கொஞ்சம் படிக்கிறேன் அவங்களோடது. ஆனால் இது வந்து நேரடியாக அவங்க சொல்கிறாங்க, அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் அங்கே இருந்தாங்க அப்படின்னா அதில் இந்த சொல்கிற விஷயம் இருக்கு இல்லையா, நமக்கு உடலை அழியாமல் பாதுகாக்கணுன்ற இது ஈஜிப்சியன் மம்மீஸில் வச்சுருக்காங்க. அதனால தான் ஏன்னா ஆன்மா திரும்பி வரும்னு சொல்லிட்டு இதை வந்து கொஞ்சம் டீப்பாக போனீங்கன்னா நம்மளுடைய சிஸ்டத்திலே என்ன பண்ணியிருக்காங்க, முதுமக்கள் தாழின்னு அவன் உள்ளே இறக்கி புதைச்சிருவாங்க. எரிக்கிறது அதெல்லாம் பின்னாடி வந்துடும், புதைக்கிறது எரிக்கிறதுலாம் பின்னாடி வந்துடும். ஏன் இந்த முதுமக்கள் தாழின்னா அன்னைக்கு இந்த நம்பிக்கை இருந்திருக்கு. அப்போ யோசிச்சு பார்த்தேன், எங்கேருந்து எங்கே ஒரு கனெக்ஷன்யா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க காந்தலட்சுமி எதுவுமே வந்து அவங்க ரொம்ப கடைசியிலையோ அல்லது நடுவுலையோ ஒரு பேராகிராஃபில் வந்து ஒரு மாதிரி ஆன்மீகத்துக்கு போயிடுவாங்க. அது இதுலேயும் தப்பு இல்லாமல் கரெக்டாக பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அவங்க நேச்சரே அப்படிதான். எழுதும் போதே அவங்களுக்கு சாமி வந்த மாதிரி நடுவில் அங்கே போயிடுவாங்க. நான் கூட கேட்டிருக்கேன், என்ன அப்படியே பண்ணிட்டீங்கன்னு. அப்புறம் இதில் கார்ட்டூன்ஸ் பற்றி யாரும் சொல்லலை. இந்த கார்ட்டூன்ஸுக்கு வந்து ஸ்பேஸிங் வந்து நம்ம கிருபாவோட எங்கே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ கரெக்டாக இருக்குது. பத்திரிகைக்காரனுக்கு ஏதாவது ஒரு ஸ்பேஸ் வந்ததுன்னா உடனே லே அவுட் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, சார் ஒரு 1/4 பக்கம் ஒரு மேட்ரு கொடுங்க. 1/4 பக்கம்லாம் மேட்ரு கொடுக்க முடியாது. அவன் என்னவோ கடையிலேருந்து வாங்கிட்டு வர மாதிரி கேட்பான். அப்போ வந்து ஒரு கார்ட்டூன் வரணும், இல்லை ஏதாவது ஒரு இது போடணும். அதை அழகா அது வந்து ரொம்ப ஜோக்குன்னு அப்படி இல்லை. அவர் பழைய சினிமாவாக இருந்தால் உட்காந்து தான் பார்ப்பாரு, இந்த சினிமாவாக இருந்தால் சோபாவில் உட்காந்து பார்ப்பாருன்னா ஒரு நிமிஷம் சிரிச்சிட்டேன் நான். ஏன்னா தரையில் உட்காந்து சினிமா பார்த்த தேசம் இது, தரையில் உட்காந்து சினிமாவை என்ஜாய் பண்ண தேசம் அது. அது வந்து ஒரு ஒரு சின்ன கார்ட்டூனில் அது கன்வே ஆனோட மனசு பின்னாடி போகுது. டூரிங் கோட்டையில் எப்படி சினிமா பார்த்தாங்க, நம்ம ஆளுங்க எப்படி சொன்னாங்க அப்படின்னு. டூரிங் கோட்டையில் சினிமா பார்க்கணுன்றதுக்காகவே எல்லா தியேட்டரும் வந்த அப்புறம் நான் ஒரு எங்கேயோ ட்ராவல் பண்ணியிருக்க ஊரில் டூரிங் கோட்டையை பார்த்த உடனே இன்னும் உள்ளே போய் படம் பார்த்தேன். அப்போ என் ஒய்ஃப் கேட்டாங்க, இங்கே போகிற வரதை விட்டுட்டு நடு ரோட்டில் உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருக்கேன். இல்லை, அதை நான் பார்க்கணும், என்ன எல்லாரும் அதை பற்றி எழுதியிருக்காங்கன்னு. அது மாதிரி அது வேணும். அதே மாதிரி கவிதைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டடா ஜெகத்துருவை பற்றி எழுதுறாரு, பெருமையை பற்றி எழுதுறாங்க. எந்த விதமான ஒரு இது இல்லாத கவிதைகள் வந்து அவ்வளவு இயல்பா, ரொம்ப இயல்பா இருக்கு. என்னால் எல்லா கவிதையும் சொல்ல முடியாது, நேரம் இல்லை. அண்ட் டாக்டர் வந்து அவருடைய பயணக்கட்டுரை எழுதியிருக்காரு. இந்த பயணக்கட்டுரை எழுதுறதுலேயே என்னன்னா இடங்களை டிஸ்கிரைப் பண்ணும்போது நம்மளை அறியாமலேயே நம்ம லாங்குவேஜ் வந்து அந்த இடத்தை தவிர அதில் என்ன அழகாக இருக்குன்றது நம்ம வார்த்தைகளை சொல்லணும்னு அழகான வார்த்தைகளை கோர்த்தெல்லாம் பண்ணிட்டு இருப்போம். ரெண்டாவது அப்பப்போ கொஞ்சம் பர்சனல் டச்சும் வந்துடும், அது உங்களால் தவிர்க்க முடியாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்த இடம். ஆனால் டாக்டர் வந்து க்ளீனாக அவர் எங்கே போனார், என்ன பார்த்தாரு, அதுதான் எழுதுறாரு. ரொம்ப அழகாக இருக்குது. அதில் என்னென்னா இந்த மாதிரி எழுதுறதுனால நிறைய விஷயங்களை கொஞ்சம் டீட்டெயிலாக கவர் பண்ண முடியாது. பாக்கி எல்லாத்துக்கும் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நடுவில் வந்து உங்களுடைய வர்ணனை போயிடுச்சுன்னா அந்த ஃபேஸ் போயிடும், அதுக்கு மேலே அதில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது.
இது எல்லாமே ரொம்ப அழகா பண்ணியிருக்கீங்க. எனக்கு வந்து இதுல இவரும் நம்மளுடைய ஸ்டோரி டிஸ்கஷனை பத்தி எழுதியிருக்கிற சினிமாக்காரங்களை இதை பத்தி முதல் போடணும்னு ஒரு ஆளை பிடிக்கிறோம், உடனே பாண்டிச்சேரியில் 5 ஸ்டார் ஹோட்டல். இதுதான் இன்னைக்கும் சினிமாவில் பண்ணிட்டு இருக்காங்க. ₹1,00,000 பண்ணிட்டு இருக்கிறது இன்னைக்கு ₹1,00,00,000 பண்றாங்க. பாண்டிச்சேரிக்கு போறது நேரம் பேங்காக்கே போயிடுறாங்க. என்னடா பண்றீங்கன்னா ஸ்டோரி டிஸ்கஸ் பண்றதுக்கு எங்கடா பேங்காக். வைரமுத்து ஒரு தடவை எழுதினாரு, 2 பாட்டு எழுதுறதுக்காக அங்கே ஐலண்டுக்கு போனேன். எங்களால் தாங்கவே முடியல. அவன் சோத்துக்கு வழி இல்லாத உட்காந்து பாட்டு எழுதி கொண்டு சினிமா கம்பெனியில் நீட்டின்னு இருக்கான். இவங்க எப்படி இருக்காங்கன்னு அது அப்படிதான் சொல்றாரு. ₹30 கோடி முதலாளின்னா நினைச்சு பாருங்க. ₹30 கோடி வந்து சினிமா எடுக்கிறாரு, நம்ம ஆர்கே எடுக்கிறாருன்னு உடனே சந்தோஷமா இருக்கும். அப்புறம் தான் பார்த்தா ரொம்ப சட்டையருக்கெல்லாம் கொண்டு போய் கடைசியில் இப்படியே போனால் தலையில துண்டு தானா அப்படின்னு போடுறாங்க. துண்டு இல்லை, பெட்ஷீட் கூட போட முடியாது இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா. ஆனால் இது உண்மை, இன்னைக்கு உண்மை. நல்ல கதைகள் இருக்கு, ஆனால் நல்ல தயாரிப்பாளர்களோ டைரக்டரோ இல்லை. தமிழ் இல்லாத கதைகள் இல்லை. அதுவும் வந்து 60-70 வருஷத்துக்கு முன்னாடியே இன்னைக்கு யாரு எதை நினைக்க முடியாதெல்லாம் தீஜா எழுதியிருக்காரு, நிறைய பேர் எழுதியிருக்காங்க. ஆனால் வந்து அந்த படமாக எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை. சரி, கமெண்ட்னு ஒன்றும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. ஆனால் ஒரு எடிட்டர்ன்ற முறையில், ஒரு பழைய எடிட்டர்ன்ற முறையில் சில விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன விஷயம். குமுதத்தில் வந்து 3 இதழ்களை தீபாவளி மலர் கொண்டு வருவாங்க. ஒரு 2-3 வருஷத்துக்கு ட்ரை பண்ணாங்க. அப்போ அதில் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக இருந்தாங்க. இந்த 3 மலர் கொண்டு வரும்போது எஸ்ஏபி சொன்ன ஒரே ஒரு விஷயம்னா, என்ன வேணா பண்ணுங்கப்பா, ஆனால் 3 புஸ்தகத்துலேயும் எல்லாருக்கும் அதாவது படிக்கிறது அது மாதிரி நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி, அது எப்படி, அதுதான் உங்கள் வேலை, அதுக்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க. இதுதான் மெட்டீரியல். இதில் வந்து இது செலக்ட் ஆச்சு இந்த மெட்டீரியல். ஆனால் இது 3லையும் ஏதாவது ஒரு புத்தகத்தை விட்டு இன்னொரு புத்தகத்தை கீழே வைக்கிறேன்னு இருக்கக்கூடாது, அப்படி கொண்டு வரணும்னாரு. அப்போதான் வந்து இன்னைக்கு பாஸ்கர் பண்ணியிருக்கிற விஷயம் எனக்கு புரியுது. ஏன் அதை அவர் சொன்னார்னா, அசார்ட்டடாக இருந்தால் மாத்திரம் போராது, ஈவனாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும். இல்லாட்டி ஒரு புத்தகத்தை ஒதுக்கிடுவாங்க வாசகர்கள் அப்படின்னு. அதில் வந்து வேற கமர்ஷியல் கம்பல்ஷன் இருக்கு. எனக்கு இந்த இதில் ஆடு வரணும் அப்படின்னு சொன்னால் அவர் 3 இஷ்யூக்கு வந்து ஒரே ரேட்டுன்றதுனால எதில் போடுறதுன்னு அவங்களுக்கு ஒரு ப்ரையாரிட்டி இருக்கு. அப்போ வந்து எனக்கு நீங்கள் ஒதுக்குற புத்தகத்தில் போட்டுட்டீங்கன்னா அடுத்த வருஷம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க மாட்டோம். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதனால அப்போ பார்த்தீங்கன்னா 5 லட்சம் காப்பி போனது. அது மாதம் கேட்டால் சொல்லுவார், புதுசாக அடிச்சுட்டாங்க, அவங்க ஆஃபீஸில் இடம் இல்லை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு. ஒரு கல்யாண மண்டபத்தை வாடகை எடுத்து அது வழியாக தான் அனுப்பிச்சாங்க. கல்யாண மண்டபத்தில் வந்து பேக் பண்ணி அவ்வளவு சிரமமாக இருந்த விஷயம். வெறும் பஸ்திரி கொண்டு வரது மாத்திரம் லாஜிஸ்டிக். கடைசியில் சொல்ல வேண்டியது நம்ம கிருபாகர். இவரை மாதிரி எனக்கு ஒரு நல்ல இவர் அசிஸ்டன்ட் எடிட்டர் கிடைச்சிருந்தா கல்கியை வந்து நான் சர்க்குலேஷனில் கண்ணா பண்ணான்னு வைத்திருப்பேன். ஏன்னா இந்த மனுஷனுக்கு தெரியாத விஷயமே இல்லை. டிடிபி பண்ணுறாரு, லே அவுட் பண்ணுறாரு, அட்டா பார்க்குறாரு. அது ஏதாவது ஃபோன் பண்ணிங்கன்னா அவர்கிட்ட, சார் இது அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எனக்கு மேட்ரு அனுப்புங்க நான் பார்த்துக்கிறேன், இவ்வளோதான் பேசுகிறாரு. மேட்ரு அனுப்புங்க நான் பார்த்துக்கிறேன்றாரு தவிர அதுக்கு மேலே நம்மள்கிட்ட பேசுறது இல்லை. அதாவது இது அனாவசியத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் எதுக்கு நம்ம வேலையை முடிச்சா கையில் கொடுத்துருவாங்க. இவ்வளவு பண்ணுறவர் வந்து நம்ம கூட்டங்கள் நடக்கும்போதோ நீங்கள் பேசாமல் எங்கேயாவது உட்காந்துருப்பாரு, இல்லாட்டி அந்த மைக்கையும் இந்த ரெக்கார்டிங் சிஸ்டத்தையும் ஏதாவது ஆப்ரேட் பண்ணிகிட்டே இருப்பார். அவருடைய நேச்சரை பார்க்கும்போது இந்த சித்திய பிரஜையின் கேஸாக தான் இருக்கு. அவர்களுடைய கடமைகளை அவர் செய்திடுறாரு. நம்ம வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் அவருக்கு இன்னும் நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அது இன்னும் எனக்கு எப்படி அதை கொடுக்கணும்னு தெரியல. சுந்தரராஜன் தான் சொல்லணும். நம்ம வெறும் தேங்க்ஸ் மாத்திரம் இல்லை, நான் இது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். சரி, இப்போ வந்து வேற ஒன்றும் சொல்ல முடியாதாரவனுன்னு கொஞ்சம் விஷயம் இருக்கு. முதல்ல இந்த அட்டப்படத்தை எல்லாரும் பிரமாதமானு சொன்னாங்க. அதில் எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. எந்த பட்டாசையாவது 3 பேர் வைக்க முடியுமா? அந்த திரி எரிகிற ஸ்பீடில் இவன் உயிரை பிடிச்சின்னு ஓடி வரதான் முடியும். 3 பேர் வைக்க முடியாது. விளக்கா இருந்தால் 3 பேர் ஏற்றலாம், பட்டாசு 3 பேர் வைக்க முடியாது. ஆனால் என்ன இவங்க கன்வே பண்ணுறாங்கன்னா, 3 கை வந்து அதில் இருக்கு. அதாவது இதனுடைய ப்ரொடக்ஷனில் 3 டிஃப்ரெண்ட் இது இன்வால்வ்டு அப்படின்றத காமிக்கிறாங்க. அது இன்னும் கொஞ்சம் கலரிங் நல்லா இருக்கு. கலர் பேலன்ஸ் இஸ் வெரி குட். அது இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் ஒரு விளக்கு இருக்கு, அந்த விளக்குல 5 முகமோ 3 முகமோ போட்டு அதை ஏற்றுற மாதிரி பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணிது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வலது கை. அப்படி அப்படி பிக்சர் இல்லை, அப்படி காட்ட முடியாது. இடது பக்கத்துல இருந்து வர்ற வலது கை வேற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் அது ஆர்டிஸ்ட் பார்த்துருக்கணும், அவர் ஏன்னு தெரியல இருக்கு. அப்புறமா இதுல வந்து இந்த கதைகள் கட்டுரைகளுடைய தலைப்பு வந்து அதே ஃபாண்ட்ல இருக்கு.
எந்த ஒரு கதைக்கும் அதனுடைய தலைப்பு வந்து பெரிய லேஅவுட் ஆர்டிஸ்ட்லாம் வேண்டாம். பட் இப்போ நமக்கு நிறைய ஃபாண்ட் வந்துடுது, இன்னும் கொஞ்சம் போல்டாக இருக்கணும். அது வந்து ஒரு சயின்ஸ். அதாவது கதையினுடைய தலைப்புன்றது டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். அது இதில் மிஸ்ஸிங்னு தோன்றது. இல்லை ஹரியும் கிருபாவோ அதுதான் ஒரு ஸ்டைலாக கொண்டு வரணும்னு நினச்சி கொண்டு வந்திருக்காங்களோ அதுவும் எனக்கு தெரியல. கலரில் வந்தால் ஒரு காலம் அது ப்ளூவில் போட்டு போல என்னமோ அது எனக்கு தெரியல. இதை தவிர எனக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த கடைசி பேஜில் ஒரு ஆள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு, அவரை நம்ம ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னா 150 பக்கத்துக்கு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்த போது பைசா இல்லாமல் எப்படா சமாளிக்க போகிறாங்கன்னு நான் தினம் நினச்சிப்பேன். வாட் இப்படி பண்ணுறாங்களே, யார் ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க, இந்த பேங்கர் பற்றி வெளியவே போகலை நம்மளை விட்டு. ஏன் கடன் வாங்கிடுவாங்களோ, என்னத்துக்கு இதெல்லாம் பண்ணுறாங்களோ அப்படிலாம் தோணிகிட்டே இருந்தது எனக்கு. சரி, ஏதோ ஒரு ஆட் வந்திருக்கு, அதுவும் நல்ல இதில் வந்திருக்குன்னு அந்த ஆடுடைய கலரிங்குமே ரொம்ப மேட்ச்ஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ளூ பேக்ரவுண்டில் ஒயிட் லெட்டர்ஸ் வித் டிண்டட் பேக்ரவுண்ட்றது தான் வந்து லேட்டஸ்ட் ப்ரெசன்டேஷன். அது நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் அலாட் ஃபார் அலோவ் மீ டு ஷேர் மை ஃபீலிங்ஸ். அண்ட் மறுபடியும் கிருபாக்கு தேங்க் பண்ணணும், சுந்தரராஜன் தேங்க் பண்ணணும். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 18 பேருக்கு தேங்க் பண்ணணும். அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எடிட்டோரியல் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் பாராட்டு. நன்றி நன்றி சார். இப்போ நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆலோசனைகள் வந்து கட்டாயம் அடுத்த வரக்கூடிய இதழ்களில் வந்து கட்டாயம் இன்கார்பரேட் பண்ணுவோம். அந்த நீங்க சொன்ன அந்த டைட்டிலிங் வந்து ஆக்சுவலா பிளான் பண்ணிட்டு இருந்ததான் somehow it slipped out of our mind. அந்த ஒரே இன்ஃபேக்ட் ஒரே ஃபாண்டா இருந்தா கூட வெவ்வேறு சைஸ்ல இருக்கலாம் அப்படிங்கிறதுலாம் அந்த தாட் ப்ராசஸ்ல வந்தது. somehow it slipped in our mind. ஸோ அது அடுத்த வரும்போது கட்டாயம் அது மட்டும் இல்லாம ஒரு கதைக்கும் கதைக்கும் உண்டான படங்கள் கூட கொஞ்சம் இது டிஃபரெண்டா பண்ணலாங்கிற அபிப்பிராயம் கூட இருக்கு. அது ப்ராப்ளம் இது வந்து இது ஒரு சோதனை முயற்சியை வச்சிருந்தோம்னா அடுத்து வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அடுத்து கட்டாயம் பண்ணலாம்னு நினைச்சிருக்கோம். 200 பக்கம் ஆயிடும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிடும். கட்டாயம் இருக்கலாம். ஆமா, ஸோ அது பிளான் பண்ணியிருக்கோம். கட்டாயம் இது அடுத்து வரக்கூடிய இதை விட அப்டேட் வெர்ஷனா இருக்குங்கிறது என்னோட நம்பிக்கை. ரொம்ப நன்றி சார். இன்ஃபேக்ட் கிருபானந்தத்தை வந்து எல்லா இந்த என்டையர் கான்செப்ட் கடைசியில டெலிவரி வரைக்கும் அவரோட என்வால்மெண்ட் வந்து சோ அமேசிங். அதுக்காக அவரை வந்து எவ்வளவு வேணா பாராட்டலாம். பாராட்டு வேணான்னு சொல்லக்கூடியவர் அவர். திரைமறைவுல இருந்து எல்லாமே பண்ணக்கூடியவர் அவர். அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இன்ஃபேக்ட் நீ கேட்டவங்களுக்கு ஒரே பக்கம் 14ஆம் பக்கத்துல 3 பத்திரிகைகளுக்கு உண்டான சந்தா விவரங்கள் இருக்கு. அது யாராவது பார்த்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணது சந்தோஷம் தான். இல்ல, நான் பார்த்தேன். அப்ப நான் நினைச்சேன் இத கடைசி பக்கத்துல போட்டுருக்கலாமே. அதாவது இல்ல அட்டென்ஷன் மஞ்சுளா சுவாமிநாதன் இருக்காங்க, அவங்க பேச சொல்லலாம். நீங்க அந்த பேச போறேன். ஆமா அடுத்தபடியா மஞ்சுளா சுவாமிநாதன் பேச அழைக்கிறேன். மஞ்சுளா சுவாமிநாதன் விருக்ஷம், குவிக்கம், பூபாலம் மூணுத்தோட வாசகர் நான் முதல்ல. ஸோ இவர வந்து இந்த மாதிரி தீபாவளி மலர் போட போறோம்னு இது போட்ட போது நான் ஃபர்ஸ்ட் யோசிச்சது என்னன்னா, ரொம்ப 1 மாசம் தானே டைம் இருக்கு, எப்படி இவளால இதை பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சேன். இன்னொன்னு வந்து ஒரே கான்ட்ரிபியூட்டர்ஸ் தான் இதுல மோஸ்ட்லி எழுதுறா, எப்படி இவ வந்து இதை வந்து ஒழுங்கா வந்து கொண்டு வர போறா வித்தவுட் கன்ஃபியூஷன் அப்படின்னு யோசிச்சேன். பட் they mitigated it so well. கான்ட்ரிபியூட் பண்ணாலுமே அவளோட ஸ்ட்ரென்த்ஸ்க்கு தே ரோட். இப்போ என்னால வந்து ஒரு ஆன்மீக கட்டுரை எழுத முடியாது. நான் வந்து சரி வித்தியாசமா இருக்கட்டுமே ஒரு ஆன்மீக கட்டுரை முயற்சி பண்ணல நான். அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுவா எல்லாருமே அவளோட ஸ்ட்ரென்த்ஸ்க்கு தேவ் ரிட்டன். அது ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு என்னன்னா வந்து இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான மொமெண்ட். ஏன்னா என்னுடைய முதல் படைப்பு ஒரு தீபாவளி மலர்ல வந்திருக்குது. சென்ற ஆண்டு ஒரு கட்டுரை எழுதி நான் அனுப்பிச்சேன், ஒரு தீபாவளி மலருக்கு அனுப்பிச்சுட்டு அந்த எடிட்டருக்கு வேற ஃபோன் பண்ணி ரொம்ப ஆர்வக்கோளரா கேட்டேன், சார் இந்த போட்டுடுறீங்களா அப்படின்னு. அவர் ரொம்ப பொலைட்டா ரெஃப்யூஸ் பண்ணாரு. சொன்னாரு தீபாவளி மலர்ல போடுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லைம்மா, ரொம்ப நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பெரிய பெரிய எழுத்தாளர்களுக்கே இடம் தர முடியாது, ஆனா நீ தொடர்ந்து எழுது, நான் வேற எதுலையாவது வேற மற்ற மந்த்ஸ்ல உன்னை இது இன்க்ளூட் பண்ணிக்கிறேன், பட் தீபாவளி மலர் முடியாதுன்னுட்டாரு. அப்ப வந்து மனசு நினைச்சேன் இனிமேல் நம்மளா அனுப்பக்கூடாது தீபாவளி மலருக்குன்னு. அஃப்கோர்ஸ் அது ஒரு தற்காலிக சங்கல்பம் தான், இருந்தாலும் அந்த ஆசை வந்து இந்த வருடம் நிறைவேறிடுச்சு.
பூபாலம்ல இருந்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, போன வருஷம் ரிஜெக்ட் ஆன அந்த தீபாவளி மலர் கட்டுரை கூட பூபாலத்துல தான் பிரசுரிச்சாங்க அவங்க. அவர் வந்து ஹரிஹரன் சாரும் சரி, மதுவந்தி சாரும் சரி, எப்போதுமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க ஆஃப் மீ. அவங்க வந்து என்னுடைய கதைகளையோ கட்டுரைகளையோ தொடர்ந்து வந்து வாங்கி போட்டுட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கூட ஹரிஹரன் சார் வந்து தலை தீபாவளி பத்தி ஒரு கட்டுரை எழுதுங்க, நகைச்சுவை கட்டுரை எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கினார். அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதாவது ஒருத்தரை வந்து ஹர்ட் பண்ணாம ரொம்ப அக்கறையா அவரோட பாயிண்டர்ஸை சொல்லி ரொம்ப ஃப்ரெண்ட்லியா வந்து டீல் பண்ணக்கூடிய எடிட்டர்ஸ் ஹரிஹரனும் மதுவந்தி சாரும். அதை இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன். அண்ட் ஜென்ரலா வந்து ஒரு தீபாவளி மலர்னா வழவழ பக்கங்கள், சாமி படம், அதெல்லாம் துணுக்குகள், ஜோக்ஸ், அது எல்லாமே வந்து எக்ஸ்பெக்டட். ஆனா ஃபர்ஸ்ட் டைமா இவ 3 பேரும் 3 டிஃப்ரெண்ட் எடிட்டர்ஸ், 3 டிஃப்ரெண்ட் தாட் ப்ராசஸ் இவ்வளோ அழகா கொண்டு வந்ததே ரொம்ப நல்லா இருக்கு. ஐ திங்க் வருஷா வருஷம் இட் வில் இம்ப்ரூவ். வருஷா வருஷம் என்னுடைய கதையும் ஒன்று பிரச்சுரிச்சிருங்கன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. எக்ஸலன்ட் மேடம். அடுத்து அவங்க பேசுவாங்களான்னு தெரியல, இருந்தாலும் நான் அவங்கள பேச அழைக்கிறேன். கௌரி கிருபானந்த மேடம் அவர்கள் வாங்க. ஒரே ஒரு நிமிஷம் வந்துட்டேன்னா பேசுங்க. நான் வந்து வீடியோ வந்துட்டீங்க, பட் குரல் கேக்குது. వచ్చేసిందా? తెలుగులో మాట్లాడతాను. ஒன்றுமில்லை, இந்த தீபாவளி மலர் தயாரிக்கப்பட்ட அந்த முன்னேற்பாடுகள் எல்லாம் நம்ம வீட்டில தான் நடந்தது இல்லையா? அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். எல்லாரும் ஹரிஹரன் சார் வந்திருந்தார், பாஸ்கரன் சார் வந்திருந்தார். அந்த புக் பற்றிய டிஸ்கஷன்ஸு அதெல்லாம் ஜோர்தார். அதாவது ஒரு தலை தீபாவளி நடக்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. அப்புறமா அசார்டட் ஸ்வீட்ஸ்ன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி தான். பூபாலம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை வருது. குவிகம் வந்து மின்னிதழ், அப்புறமா நம்ம விருட்சம் வந்து காலாண்டிதழ். இந்த மாதிரி 3 பேரும் ஒரே இதுல சேர்ந்தது என்னன்னா, ஒரு இலக்கியம் என்கிற நூல் வந்து அவளை ஒன்னா சேர்த்தது. அதுதான் நான் நினைக்கிறது. அப்புறமா என்னோட கதை வந்தது, அவங்க மொழிபெயர்ப்பு கதை. எப்பவுமே ஒரு மொழிபெயர்ப்பு கதை கொடுக்கும்போது எனக்கு வந்து தெலுங்குலேருந்து இது ரெப்ரசென்ட் பண்றதுனால மக்களுக்கு இது போய் சேரணும். ஏற்கனவே தெலுங்குல நல்லா ரிசீவ் ஆயிடுது. ஸோ தமிழ் வாசகர்களுக்கு அது நல்லா ரிசீவ் ஆகும். ஆனா அந்த குவாலிட்டி, அந்த டோன் அதே மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கொள்கை. ஸோ அந்த கதையை, என்னோட கதையை கேட்டு வாங்கி போட்டேன். பூபாலம் ஆசிரியருக்கு நன்றி. அப்புறம் இதுல வந்து கார்ட்டூன் பற்றி ரமணன் சார் சொன்னார். நிஜமாவே இது வந்து தெலுங்குலேருந்து வந்த கார்ட்டூன்ஸ். அந்த மொழிபெயர்த்தது, அந்த கார்ட்டூனோட வாசகங்கள்ல மொழிபெயர்த்தது நான். அதுல ஃபிட் பண்ணுறது எல்லாமே என் கணவர் கிருபானந்தன் சார் தான். ஸோ இந்த கார்ட்டூன் உருவாகிறதுக்கு பின்னாடி கூட என்னுடைய ஒரு சின்ன ஒரு முயற்சி இருந்திருக்குன்னு சொல்றேன். நல்லா இருந்தது. முக்கியமா இந்த தரையில உட்காந்துட்டு சினிமா பாக்குறதுங்கிறது வந்து யாருக்குமே அந்த பழைய தாட்டு அந்த படம் பார்த்தாலே தோணும். நல்லா இருந்தது. அப்புறமா இந்த தீபாவளி புஸ்தகம் வந்தது ஒரு பெரிய விஷயம்னா, அந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து நடந்த ஏற்பாடுகள், அதுக்கு முக்கியமா நான் வந்து எங்காத்து கார் ஓட்டுநர் வாசுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் ஒவ்வொரு இடத்துக்கும் போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கொண்டு கொடுத்தாரு. அது ஒரு 2 நாள் ப்ராசஸோ ஒரு 3 நாள் ப்ராசஸோ நடந்தது அந்த மழையில. அது வந்து தீபாவளிக்கு கூட கொண்டு போனார். கரெக்ட், தீபாவளிக்கு கூட ஒரு 9 மணிக்கு வந்து கார்ல எடுத்துன்னு போனார். நான் அதுக்கு வந்து கூட என்ன கணவரும் போனா கூட யாரையும் பார்க்க முடியல. ஏன்னா பார்த்தாரு ஒருத்தர் வீட்டுல 2 நிமிஷம் நம்ம ஸ்டே பண்ணணும், அது டைம் ஆயிடும். முக்கியமா புக்கு போய் சேர்றது தான் முக்கியம். ஸோ ஒரே கொள்கை, புக்கு கரெக்டா நல்லா வரணும். இந்த 3 பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு படைப்பு கொண்டு வந்தது வந்து ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்த வருஷமும் இதே மாதிரி ஒரு சிறப்பு மலர் கொண்டு வருவீங்கன்னு எதிர்பார்க்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. நன்றி. நன்றி மேடம், ரொம்ப நன்றி வந்து பேசுனதுக்கு. இன்ஃபேக்ட் அந்த புக் டிஸ்ட்ரிபியூஷன்ல தான் அவங்க வீட்டில் உட்காந்து அவங்களோட சேர்ந்து மதிய உணவு சாப்பிட்டுட்டு அந்த பேக்கிங்லாம் பண்ணோம். ஸோ அவங்களுக்கு மீண்டும் நன்றி. இப்போ எங்க சைட்ல இருந்து படிப்பாளர்கள் வந்து அவங்க பண்ணிட்டேன். பட் என்னன்னா அவங்க அதான் சொல்ல வரேன், எங்க படைப்பாளர்களே பூபாலத்து அங்கத்தினர்களாகவும் இருக்காங்க, ஆர்கே டாக்டர். அதனால டாக்டர் பேசாதீங்க, அடுத்து டாக்டர் பேசாதீங்க. வணக்கம். என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி 3 பேர் சேர்ந்து ஒரு மலர் கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல இருந்து ஆர்டிகல்ஸ் எல்லாம் வாங்கி லே அவுட் பண்ணி எல்லாம் கடைசியில டிஸ்ட்ரிபியூட் பண்ற வரைக்கும் எல்லாரும் பேசிட்டோம். இது ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் சொல்றோம். அவ்வளவு அழகா ஒரு கன்ஃபியூஷன் இல்லாம எல்லாருமே ரெடியா இருந்தாங்க வித் ஆல் தி
ஆர்டிகல்ஸ். அது நல்லா வந்தது. இதுல கடைசி வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன், அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது நான் பார்த்துக்கிறேன், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வாங்கி தரேன், அப்படி இல்லைன்னா கூட கவலைப்பட வேணாம், வி ஷுட் பிரிங் அவுட் திஸ், அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அண்ட் தென் ஐ குட் கெட் தட் அட்வர்டைஸ்மெண்ட். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப பெரிய பெரிய விஷயம் கிடையாது. அது இல்லாட்டா கூட இந்த புக் வந்திருக்கும். அது ஒரு சும்மா ஒரு சப்போர்ட்டிவா வச்சுட்டு இருந்தோம், அவ்வளவுதான். வழக்கப்படி இந்த சோம்பேறித்தனம் தான் எனக்கு. கடைசி நாள் வரைக்கும் நான் என்னோட ஆர்டிக்கல் என்னன்னு சொல்ல, சிறுகதையா கட்டுரையா இல்ல நீ இந்த கவிதையெல்லாம் எனக்கு வராது, இந்த கூட கவிதையா அப்படி எதுவுமே சொல்லாம முழிச்சிருந்தேன். எனக்கு தெரியல என்ன எழுதுறதுன்னு. அதுல வர ஸ்டால்வார்ட்ஸ் பேர்லாம் பார்த்தா பயமா இருக்கு, அவ்வளவு பேருக்கு நடுவும் நம்ம என்னத்தை எழுத போறோம் அப்படின்னு. அப்புறம் நல்ல வேலையா அப்பதான் அந்த குரூஸ்ல இருந்து வந்திருந்தேன், அந்த குரூஸ் பத்தி எழுதிடலாம் அப்படின்ட்டு ஒரு பயண கட்டுரையா அதை ஒரு 2 நாள்ல எழுதி கொடுத்தேன். அது வரைக்கும் பொறுமையா பொறுத்து இருந்தார் ஹரிஹர். அதுக்கு ஐ மஸ்ட் தேங்க் ஹரிஹரன். ஏன்னா சார் டைம் ஆச்சு சார், உங்க இடம் இல்லைன்னு தீபாவளி மலர் யூஸ்வலா பஸ்ல கடைசியில கையாட்டு போற மாதிரி போறதுக்கு சான்ஸ் நிறைய இருந்தது. ஆனா அப்படி பண்ணாம அவர் வந்து என்னை சேர்த்துட்டார். அதுக்கு ஐ மஸ்ட் தேங்க் ஹரிஹரன். அப்புறம் இந்த சுந்தரராஜன், கோவிகம், கிருபானந்தம் அவங்க வந்து என்கிட்ட ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தாங்க மீட்டிங் போது. நாங்க தான் சொன்னோம் தனித்தனியா வேண்டாம், அதுக்கு 3 தனி புக்காவே கொண்டு வரலாம், பட் ஆல் த ஆர்டிகல்ஸ் ஷுட் பி நல்லா மிங்கிள் பண்ணி ஷஃபிள் பண்ணி போட்டாதான் நல்லா இருக்கும். கண்டென்ட்ஸ்ல மட்டும் அந்த பேஜஸ் நம்ம போட்டுக்கலாம். நானும் ஹரிஹரன் தான் சொன்னோம். அது என்ன சொல்லிட்ட, நீ தானே சொன்ன, அதனால நீயே அந்த ஆர்டர் சொல்லிடுங்க அப்படின்ட்டு சுந்தரராஜ் சார். சுந்தரராஜ் சார் எப்பவுமே அப்படிதான் தண்ணியில பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு. யூ ஹாவ் டு லேர்ன் ஸ்விம்மிங் அண்ட் தென் கம். அப்படிதான் கடைசி பக்கம் பண்ணாரு. திடீர்னு ஒரு நாள் வந்து கோவிகம் கடைசி பக்கம் எழுதுங்க சார், சார் கடைசி பக்கம் எழுதுங்க அப்படின்னு போயிட்டார். அவ்வளவுதான். அது வந்து 7 வருஷம் ஐ குட் ரைட் பிகாஸ் அவர் வந்து தள்ளி விட்டுறாரு உள்ள. யூ ஹேவ் டு டூ. அந்த மாதிரி தான் இதையும் பண்ணேன். எப்படி ஷஃபிள் பண்ணி போட, எந்த ஆர்டர்ல போடுறது நீங்க பண்ணுங்க. அப்புறம் நானும் ஹரியும் உட்கார்ந்து விருட்சம் ஒரு கலர்ல, பூபாலம் ஒரு கலர்ல, குவிகம் ஒரு கலர்ல, எல்லா ஆர்டிகல்ஸ் அந்த கலர்ல போட்டு ஃபர்ஸ்ட் இந்த கலர் வரணும் கட்டுரை, இந்த கலர் வரணும் கதை, அந்த மாதிரி தான் பண்ணினோம். ஸோ தட் வாஸ் ரன்அவே சக்சஸ் ஆயிடுச்சு அந்த அந்த மெத்தட். இல்லைன்னா போர் அடிக்கும், ஒரே மாதிரி ஒரே பழைய விருஷம் மட்டும் படிச்சுட்டு சில பேர் படிக்க விட்டுருவாங்க மீதியை, சில பேர் பூபாலம் மட்டும் படிச்சு 2 மீதியை படிக்க மாட்டாங்க. அப்படி இல்லாம எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம எப்போ யூஸ்வலா பாக்குற தீபாவளி மலரை விட அனாவசியமா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், ரொம்ப ஜோக்ஸ் அது மாதிரிலாம் இல்லாம, நிறைய சினிமா இல்லாம, நிறைய இலக்கியம் இல்லாம, ஒரு மாதிரி மிக்சர், ரொம்ப ஒரு எல்லா வகையிலுமே பேலன்ஸா ஒரு இஷ்யூ ஒரு தீபாவளி மலர் கொண்டு வந்திருக்கோம். அதுல ரொம்ப பெருமை தான். நானும் ஒரு பார்ட் அப்படிங்கிறது. நான் இது எடிட்டோரியல்ல நான் இல்லை, நான் ஒரு வெளியில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்க ஆள் தான் இந்த பொறுத்த வரைக்கும். ஆனா இருந்தாலும் எல்லா மீட்டிங்லயும் என்னை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டாங்க. இட்ஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கு ஐ எம் தேங்க்ஃபுல் டு சுந்தரராஜன், கிருபானந்தம், ஹரி, மதுவந்தி சார், அழகிய சிங்கர் சார், எல்லாருக்கும் இட்ஸ் அ வெரி நைஸ் திங். நெக்ஸ்ட் டைம் இன்னும் அதிகம் போகும். ரமணன் சார் மாதிரி இப்படி ஒரு ரிவ்யூ பார்க்கும்போது இன்னும் சிறப்பா நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்வேகம் நமக்கு கிடைக்கிறது. அதுக்கு ஐ எம் தேங்க்ஃபுல் டு ஆல் த பீப்புள் ஹூ ஹவ் என்கரேஜ்ட் அஸ், எஸ்பெஷலி ரமணன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஓகே, நன்றி டாக்டர். அடுத்து ஆர்கே பேச சொல்லலாமா சார்? ஆர்கே 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 வந்துட்டேன். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு கொஞ்சம் விஷுவல் ப்ராப்ளம் இருக்கு. எல்லாருக்கும் சந்தோஷமான இது வந்து நல்லா இது பேசப்படுகிறது வந்து நமக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. இன்னும் தொடர்ந்து பயணிப்போம். நேரம் கருதி நான் இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி சார். சுந்தரராஜன் சார், நீங்க மதுவந்தி இல்ல, நீங்க ஒரு படைப்பாளி, எங்களோட படைப்பாளி, நீங்க சொல்லுங்க. ஆமா ஆமா, அடுத்து நீங்களும் படைப்பாளி தானே? இல்ல, நம்ம தான் சொல்லிட்டோமே எல்லாத்தையுமே. இல்லாட்டி மைக் அங்க கொடுத்துருங்க, அவர்கிட்ட கொடுத்துருங்க. மதுவந்திட்ட கொடுத்துறேன். அனைவருக்கும் வணக்கம். ரமணன் சாருக்கு சிறப்பான வணக்கம். நீங்க சொன்ன அந்த இடதுகை வலதுகையை வந்து எனக்கும் தோணிச்சு. நானும் ஹரியும் பேசினோம் அதை பத்தி. அது வந்து அந்த இடத்துல வந்து அதை மாத்துறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதுனால அதை விட்டுட்டோம். நீங்கள் சொன்னது ரொம்ப சரியான கவனிப்பு. அது அஸ் எ எடிட்டர் நீங்கள் தான் அதை கவனிச்சிருக்க முடியும்னு தோணுது. அதனால் ரொம்ப தேங்க்ஸ் அந்த கவனிப்புக்கு. ரொம்ப அழகாக நுண்ணிப்பாக எல்லாத்தையும் கவனித்து சொல்கிறீங்க. அதான் இந்த மாதிரி ஒரு
விமர்சனம் இந்த மாதிரியான ஒரு பார்வை வந்து எங்களுக்கு தான் வேணும். அது வந்து இன்னும் கொஞ்சம் அடுத்த இதழ்கள்லாம் கொண்டு வர்றதுக்கு முயற்சி உதவி பண்ணுறதுக்கு இந்த இந்த முயற்சி இந்த 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 ஹோல் ஜேர்னி வந்து இந்த பயணம் வந்து ரொம்ப அருமையான பயணம். அழகி சிங்கர் ஆரம்பித்து வச்சு அது எல்லாரும் ஹரி உடனே சொல்லி கிருபானந்தன் சொல்லி இது வந்து ஒரு எல்லார்ட்டையும் கேட்டு வாங்கி இந்த இந்த கிருபானந்தன் வந்து ஒரு கையில் ஒரு குச்சி வச்சுக்கலாம். அந்த கிருபானந்தனும் ஹரியும் சீக்கிரம் கொண்டு வாங்க, இந்த டயத்தை மீட் பண்ணணும்னு சொல்லி எல்லார்ட்டையும் கேட்டு வாங்கி அதை கொண்டு வந்து அப்புறம் பிரிண்ட்டுக்கு போய் அது திருப்பி வந்து எல்லார்ட்டையும் கொண்டு போய் தீபாவளிக்கு முன்னாடி அந்த இதழை கொடுக்கணுங்கிற ஒரு அந்த முயற்சியில் அவங்க டிரைவர் காரெல்லாம் வச்சுட்டு இதெல்லாம் அபாரமான முயற்சி. இது வந்து ரொம்ப அதுக்கு வந்து நான் வந்து இங்கேருந்து என்னால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல ஃபிசிக்கலாக. ஹரி அழகி சிங்கர் அண்ட் கிருபானந்தன் தான் பண்ணியிருக்காங்க, எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க அந்த ஹோல் எஃபர்ட்டையும். பட் அது கிருபானந்தனோட எஃபர்ட் வந்து டாப். அது வந்து யாராலையாவது பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியவே இல்லை. அது வந்து புத்தகம் டிசைன் பண்ணுறதுலேருந்து புத்தகத்தை கொண்டு போய் வாசகர் கையில் கொடுக்குற வரைக்கும் அபாரம். அதுக்கு நன்றி சொல்லி மாளாது. இது வந்து இன்னும் அடுத்த மலர் 2026 தீபாவளி மலருக்கு அந்த தயாரிப்புக்கு இப்போயே உதவுது. எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு தமிழ் புத்தாண்டில் 100 மலர், வருஷத்துக்கு 2 மலர் எல்லாரும் சேர்ந்து கொண்டுடலாம், 3 பேரும் சேர்ந்து அப்படிங்கிற ஒரு ஐடியா ஃப்ளோட் ஆகிருக்கு. அது பண்ணலான்னு தோணுது. எல்லோரும் நீங்கள் இருக்கிற இன்னொன்று வந்து இதில் இருக்கிற ஒரு 70 படைப்பாளிகளில் ஒரு 60 பேருக்கு இதுதான் முதல் தீபாவளி மலரில் கட்டுரையாக இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டுரையோ படைப்போ அது வந்து ஒரு பெரிய விஷயம். அது வந்து மற்றவங்களாம் நிறைய பேர் இந்த இவர் ரமணனோடது நிறைய தீபாவளி மலரில் எழுதியிருப்பார். அவர் காந்தலட்சுமி சந்திரமௌலி நிறைய எழுதியிருப்பாங்க, இந்திரநீலன் சுரேஷ் தீபாவளி மலரில் எழுதியிருப்பார். ஆனால் மற்ற எல்லாருக்குமே இதுதான் முதல்ல தீபாவளி மலர் வருது. ஹரிஹரன்லேருந்து ஆரம்பித்து சுந்தர்ராஜன்லேருந்து என்னோட வரைக்கும் எல்லாருக்கும் இதான் முதல் தீபாவளி மலர். அப்படிங்கிறது வந்து ரொம்ப அருமையான விஷயம். எனக்கு அது ஒரு சந்தோஷம். ரொம்ப நன்றி. நன்றி சார், ரொம்ப சிறப்பா இருந்தது. நிறைய பேருக்கு இதுதான் தலை தீபாவளின்னு தெரிஞ்சது, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ எல்லாரும் படைப்பாளிகள் பேசிவிட்டாங்க. அதாவது படைப்பு அனுப்பாத சில ஒரு சார்பாக ஒரே ஒருத்தர் பேசணும்னு நினைக்கிறேன். சாந்தி, நீங்க நல்ல படிப்பாளி, அதனால நீங்க சொல்லுங்க. நன்றி சார். சுந்தரன் சார் என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி. நான் ஆடிபிளா இருக்கேனா? கேட்குறதா? சரி, ஓகே சார். நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு வந்து ஒரு காத்தால ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் பாடிட்டு வந்தோம். 4 மணிக்கு வீட்டுக்கு வந்து பரீட்சைக்கு படிக்கிற மாதிரி உட்காந்து தீபாவளி மலர் படிச்சிருக்கேன் இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்காக. அதை தான் நான் முதல்ல சொல்லணும் உங்களுக்கு. விறுவிறுன்னு கடகடன் முதல்ல கவிதைகளெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிறுகதைகள் படிச்சுட்டோம். இப்போ பார்த்துட்டே இருக்கும்போது யாரோ சாரோட கச்சேரிக்கு போனேன். எனக்கு அந்த டாப்பிக்லாம் ரொம்ப பிடிக்கும். சார் வந்து அவரோட பொண்ணு கச்சேரிக்கு நாங்களாம் போயிருந்தோம். மியூசிக் அகாடமி மெயின் ஹால் பாதிக்கு மேலே ஃபுல்லு. அவர் வந்து கச்சேரியை வந்து இது பண்ணி எழுதுறாருன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் இது ஒரு நகைச்சுவை கட்டுரைங்கிற முறையில் வந்து அது வந்து பட் அவர் அப்புறமா கச்சேரிக்கு போனவங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து மீள முடியாது. திரும்பி கச்சேரிக்கு போய் கேட்டு வளர்த்துக்கிறது தான் அவங்களோட கலை. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ யார் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறாங்க, அவ்வளோதான். அதனால் நீங்கள் வந்து உங்கள் டாக்டர் ரொம்ப நல்லா பாடுவாங்க, நாங்களாம் வந்து கேட்டிருக்கோம். அதனால் உங்களோடது இப்போ நான் மீட்டிங் நடந்துகிட்டே இருக்கும்போதே படித்தேன் உங்களோடது. எனக்கு கவிதை அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு வந்து தீபாவளி மலர் பற்றி சொல்லும்போது அந்த கலர் காம்பினேஷன் சார் சொன்னார், இடது கை வலது கையெல்லாம் சொன்னார். அது எனக்கும் பார்த்தேன். ஆனால் கூட நான் என்ன நினச்சேன், அவங்களோட இதில் வந்து இந்த மாதிரி பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் போல் இருக்குது இது இந்த பொசிஷனுக்கு அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். பட் அந்த கலர் காம்பினேஷன் வந்து இந்த தீபாவளிக்கு வாங்கின புடவையை திருப்பி எடுத்து பார்க்குற மாதிரி இந்த மலரை வந்து நான் எங்கேயுமே வைக்கல, என்னோட டேபிள்லேயே வச்சு தொட்டுட்டே இருந்தேன், பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எனக்கு. அதுவும் நம்மளுக்கு எல்லாம் பழக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் சேர்ந்து கொண்டு வந்திருக்காங்கும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இந்த 3 தனித்தனி, அதாவது எங்கள் அப்பா சொல்வான், மாப்பிள்ளைன்னு ஒரு துரும்ப கிள்ளி போட்டால் கூட அது இப்படி வரைச்சிக்கும் அப்படின்பா. 3 பத்திரிகைகள் எவ்வளோ ஈகோஸ் இருக்கும், எவ்வளோ எழுத்தாளர்கள் எவ்வளோ இருக்கும், இவெல்லாம் சேர்ந்து ஒத்திமா திருஷ்டி சுற்றி போட்டுடலாம் சார். உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கல் உப்பு வச்சு சுற்றி போட்டுடலாம். அவ்வளோ அழகாக 3 அமைப்புகளும் சேர்ந்து குவிகம் எல்லாம் சொன்னீங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க இந்த இதில். நம்ம அழகி சிங்கர் சாரை பற்றி ஒன்று சொல்லணுன்னா, அவருக்கு வந்து கனவு காண்றது மட்டும்தான் சார் அவருக்கு வேலை. அவர் கனவு காணுவார். அதை வந்து அந்த கனவை மெய்ப்படுத்துறதுக்கு ஒரு பெரிய கும்பலே காத்துட்ருக்கு. இது தானாக சேர்ந்த கூட்டம், ஒரு பெரிய கும்பல் அவரோட கனவை மெய்ப்படுத்துறதுக்குனே இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் எல்லாம் நம்ம எல்லாருமே தான். இவரோட புதிது குரூப் எல்லாம் பார்க்கும்போது தெரியும் அது. அவர் அழகாக ஒரு இது பண்ணுவார். எனக்கு ரொம்ப ஒரு மேஜிக் வேண்டு போட்டு வந்த மாதிரி இந்த தீபாவளி மலர் வந்திருக்குன்னு தோன்றுறது எனக்கு. மேஜிக் வேண்டு அவ்வளோ சீக்கிரம் ஒரு எண்ணம் கன்சீவ் ஆகி கடகடான்னு எல்லாம் இது பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடுது. பல
பேரோட உழைப்பு நினைக்கிறேன். ரொம்ப 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 பெருமையாக இருக்குது. நம்ம எழுத்தாளர்கள் எல்லாம் எழுதியிருக்காங்கன்னு. இது வந்து ஸ்ரீமித்தாய் மாதிரி கடை மாதிரி தான், எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு தெரில. வாவேசு சார் எழுதியிருந்தார் கடைசி வரி, என்னுடைய கட்டுரை உங்கள் வாசிப்பில் தொடரட்டும்னு போட்டிருந்தார். பாரதியாரோட எள்ளல் நகைச்சுவை ரொம்ப அழகாக இருந்தது. அவர் முடித்த விதம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் உயிர் மல்லாரி பற்றி நிஜமாவே உயிர் அப்படியே எடுத்துருச்சு வெளியில். அவரோட அந்த இசையும் அந்த பிரார்த்தனைகளும் சேர்ந்து அவ்வளோ அழகாக இருந்தது உயிர் மல்லாரி. அண்ட் இந்த நகைச்சுவை கட்டுரை எழுதின 2 பேர் மஞ்சுளா சுவாமிநாதன், ரேவதி பாலு, ரொம்ப அழகாக பட்டாஸ் பாலு தலை தீபாவளி வச்சு ரொம்ப கலக்கலாக எழுதியிருந்தாங்க. தீபாவளி மருந்து மதுவந்தி சாரோட தீபாவளி மருந்து ஒரு மனிதாபிமானத்தோடு ரொம்ப அழகாக இருந்தது. இந்திரநீலன் சுரேஷ் தான் நான் சிறுகதை எழுதுவார் நினச்சி ஏமாற்றிட்டார். அவர் வந்து ரொம்ப மடியாக வந்து ஒரு ஏஐ பற்றி எழுதிட்டார் இந்திரநீலன் சுரேஷ். அண்ட் இவரோட அரிகரன் எழுத்துல நல்ல முதிர்ச்சி தெரிகிறது. இப்போ வர 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 ரொம்ப பயங்கரமாக தீஜா லெவலில் எழுத ஆரம்பிச்சிருவார்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு முதிர்ச்சி தெரிகிறது அவருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரோட படைப்புகளுமே நல்லா இருந்தது. கவிதைகள் எல்லாம் இவரோட நார்மடி புடவைகள்னு ஒன்று இருந்து நல்லா இருந்தது. அதிரனோட கவிதை வாஸ் வெரி குட். எல்லாருதுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் ஃபுல்லாக படிக்கலை, நான் வந்து படித்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. உங்களெல்லாம் நினச்சா பெருமையாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். இந்த தீபாவளி மலர் எங்களோட தீபாவளியை இன்னும் இனிப்பாகவும் சிறப்பாகவும் ஆக்கிவிட்டது. தேங்க்யூ. இதுக்கு தான் சாந்தியை கூப்பிடணுங்கிறது. எப்படி நல்லா எல்லாரும் இப்போ மலரை படிச்சுட்டு சுற்றி போட்டுருவாங்க. நமக்கெல்லாம் சுற்றி போடணும்னு சொன்னாங்க பாருங்க. அதுக்காகத்தான் சாந்திக்கு ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி கரெக்டாக நம்ம நிகழ்வு ஒரு 1.5 மணி நேரம் போயிடுச்சு. 1.5 மணி நேரமா என்ன டைம்னு எனக்கு தெரியல. எந்த டைம் ஜோன்ல இருக்கேன்னு எனக்கு புரியல. ரொம்ப சிறப்பாக ஒரு அமைந்ததுன்னு சொல்லி மகிழ்ச்சியா இருக்கு. 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம அடுத்த மலர்ல இன்னும் எப்படி சிறப்புகளை கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் எழுதுங்க. நம்ம நிறைய இப்போ எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறோம். அதனுடைய எல்லாருடைய விமர்சனங்களும் நீங்க என்ன பாதி பேர் தான் கொஞ்சம் தான் படிச்சிருப்பீங்க. படிக்க படிக்க விமர்சனங்கள் எழுதி குவிகம் இலக்கிய தகவலில் போடுங்க, அல்லது எந்த மெயிலில் அனுப்புங்க, மெசேஜில் அனுப்புங்க. இது எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி பார்க்கலாம். குறிப்பாக ரமணன் சார் மாதிரி மற்றவர்கள்லாம் இதில் உள்ள எப்படி இது இம்ப்ரூவைஸ் பண்ணலாம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் டிசைட் பண்ணிட்டு சொல்லுங்க. எந்தெந்த இடத்துல சில லேக்குனா இருக்கு, அல்லது எதை இன்னும் பண்ணால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் எல்லாம் கொடுங்க. நிச்சயமாக அடுத்த மலர் வரும்போது எல்லா ஐடியாஸையும் கொண்டு வந்து அடுத்த மலர் இன்னும் சிறப்பாக அமையுங்கிற நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.